வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, முருகாசரணம். வேல் ஆதி வேல்மாறல் என்ற தலைப்பிலே பாகம் 3ஆக இன்றைய நாளில் சிந்திக்க இருக்கின்றோம். சிந்திக்கும் முகமாக, இதை தொடங்க முகமாக பிரேமா அம்மா அவர்களை அடியேன் அழைக்கின்றேன். முருகாசரணம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. வேல்மாறல் மகா மந்திரம். ஸ்ரீ ஞான கணேசகிரிநாத சுவாமிக்கு ஜெய். ஸ்ரீ பொங்கி மோனாம்பிகா தேவிக்கு ஜெய். ஸ்ரீ சச்சிதானந்த தண்டபாணி சுவாமிக்கு ஜெய். ஸ்ரீ பக்த அருணகிரிநாதா சுவாமிக்கு ஜெய். ஸ்ரீ வள்ளிமலை திருப்புகழ் சச்சிதானந்த சுவாமிக்கு ஜெய். ஸ்ரீ சாதுராம் மகாராஜுக்கு ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஸ்ரீ ஸ்ரீ சக்தி வேலாஜ சுவாமிக்கு ஜெய். ஸ்ரீ வேல்மாறல் மகா மந்திர மூர்த்திக்கு ஜெய். கணபதி துதி. உம்பர் தரு தேனு மணி கசிவாயி, உன் கடற்றில் தேனமுது உணர்வூரி, இன்பரசத்தே பருகி பலகாலும் எண்டன் உயிர்காதரவுற்று அருள்வாயே. தம்பி தனக்காகவன அணைவோனே, தந்தை வளத்தாள் அருள் கை கனியோனே, அன்பர் தமக்கான நிலை பொருளோனே, ஐந்து கரத்தானி முக பெருமாளே, ஐந்து கரத்தானி முக பெருமாளே. திருச்சிற்றம்பலம். அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி அண்டுரைத்தும், நந்தா வகுப்பலங்காரம் அவர்க்கே நனி புனைந்தும், முந்தாதரவில் அவன் புகழ் பூதியும் முற்றும் சொன்ன எந்தாய் அருணகிரிநாதா என்னை நீ ஏன்றருளே. வள்ளிமலை வள்ளல் திருப்புகழ் கச்சி சச்சிதானந்த மகனியர்தம் ஒள்ளிய நற்சீடர் புகழ் ஓங்கு திருப்போரூரான் வந்தாட்கொண்ட கள்ளமிலா துறவி வள்ளி பொங்கி வைணவ பதங்கள் கருத்தில் வைத்த தெல்லிய சீர் அருப்புகழ் சொல் சாதுராம் சுவாமி பதம் சிறமேற்கொள்வாம். வேலும் மயிலும் சேவலும் துணை, 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்திதழ் மறுசிறுமி விழிக்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. பிரேமாம்மா மியூட்ல இருக்கீங்க. அம்மா மியூட்ல இருக்கீங்க. பனைக்கு முக படகரட மதவல்ல கஜ கடவுள் பதத்தை விட நிகழத்து முளை தெரிக்க வருமாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. பழுத்த முது தமிழ் பழகி இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. பசித்தலைகி முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினை தசைகள் புஜிக்க அருள் நேரும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. சுரருக்கும் முனிவர்க்கும் மகபதிக்கு விதி தனக்கும் ஹரி தனக்கும் நரத்தமக்கும் ஒரு எடுக்கன் வினி சாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே.
சுடற்பரிது ஒளிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒளிப்பு அலை அடக்குதழல் ஒளிப்ப ஒளி ஒளி பிரப வீசும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. துதிக்கும் அடியவர்க்கு ஒருவர் கெடுக்க இட நினைக்கினவர் குலத்தை முதல் அரக்கனையும் எனக்கு ஒரு துணையாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கேடு மறைத்த நிலை காணும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. கருக்கி நமன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்து முடி படைத்த விரல் படைத்தீரை கடற்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. தளத்தில் உள்ள கணத்தொகுதி கழிப்பின் உணவழிப்பதென மலர் கமல கரத்தின் முனை வீர்க்க வழிவாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. தனித்து வழி நடக்கும் எனது இடத்து ஒரு வளத்து மீற புறத்தருகு அடுத்திரவு பகற்றுணையதாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. தலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்த வளர் பெருத்த குடல் சிவத்தோடு என சிகையில் விருப்பமுடு சூடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. கடலை உடைத்து நீரி புனர்கடிது குடித்துடையும் உடைப்படிய அடித்துதிரும் நிறைத்து விளையாடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. சிக்கிரியே முதற் குளிசன் அறுத்த செறி முளைத்ததென முகட்டினிடை பறக்க விசைத்து அதிர ஓடும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. தவுணறியதி தருண களத்தில் வெகு குறை தரைகள் சிரித்த இரு கடித்து விழித்து அலற மோதும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. வேலும் மயிலும் சேவலும் துணை 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 வேலும் மயிலும் சேவலும் துணை. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. அனைத்து அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். இன்றைய தினம் நாம் ஆதி வேல்மாறல் பாகம் 3 என்ற தலைப்பிலே 3வது பாகமாக இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம். இதைத் தொடர்ந்து 2 பாகங்கள் சிந்தித்து 6வது சனிக்கிழமை அன்று நாம் அனைவரும் வேல் பூசை ஆன்லைன்ல செய்ய இருக்கின்றோம். அதற்கு முன்னதாக வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியவர் பெருமக்கள் தங்களுடைய அருகிலே இந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த வேலை தன்னுடைய ஆன்ம வேலாக எழுந்தருள செய்து அடியார்கள் தன்னுடைய அருகிலே வைத்துக் கொள்ள வேண்டுமாறு அடியேன் திருவடி பணிக்கின்றேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் திரும்ப 3வது அமர்வுல சிந்திப்பதுல அடியனுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. முருக பெருமானுடைய இந்த ஆதி வேல்மாறல், அதாவது ஆதி வேல்மாறல் என்பது வேல் வகுப்பு. இந்த வேல் வகுப்பை தான் நம்ம தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில இன்றைய தினம் நாம் இந்த பாடலுக்குள்ள முழுவதுமாக செல்ல இருக்கின்றோம். நமச்சிவாயம். இந்த பாடல்ல இந்த வேல் வகுப்பு என்பது அருணகிரிநாதரால எழுதி அவரால் அருளி செய்யப்பட்டது. மற்ற இடங்கள்ல தொகுப்பாக சொன்னவர் இதுல வகுப்பாக, வகுப்பு என்றால் வகுத்து சொல்லுவார். அது ஒன்றை மட்டும் விரித்து சொல்லுவது வகுப்புன்னு சொல்லுவோம். ஒன்றை மட்டும் விரித்து சொல்லுவது. இந்த வேல் என்பதை விரித்து சொல்லுகின்றார். வேலினுடைய தன்மை என்ன, வேலினுடைய சிறப்பு என்ன, வேலினுடைய நிலைப்பாடுகள் என்ன, வேல் எப்படிப்பட்டது என்ற பெரும் செய்திகளை எல்லாம் நமக்கு சொல்லுகின்றார். இதனால இந்த வேல் வகுப்பு என்று சொல்லுகின்ற இந்த வேல் வகுப்பை நாம படிப்பதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த வேல் வகுப்பை நாம சரியா படிக்கிறதுனால நமக்கு வேலே வந்து நமக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா சுவாமி, நீங்க
பிரசன்ட் பண்றீங்க, எடுத்துடலாம் சுவாமி, எடுத்துடலாம். ஸ்டாப் பிரசன்டேஷன் கொடுத்துருங்கப்பா. ஆக இந்த வேல் வகுப்பு, அதுதான் இந்த வேல் வகுப்பு தான் வேல் மாறலாக இந்த வேல் வகுப்புல இருக்கக்கூடிய 16 கன்னிகளை முன் பின்னாக இடம் மாற்றி திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்ற அந்த பாடலை இடைச்செருகி அந்த பாடலுடைய முழு தன்மையை விரித்து காட்டுகின்றார் நம்முடைய வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள். ஆக இந்த வேல் வகுப்பினுடைய 16 கன்னிகள் தான் 64 முறையாக அது உருவெடுத்து பிரவாகமாக எடுத்து வருகின்ற இடமாக வேல்மாறல் அமைகின்றது. ஆக இந்த வேல் வகுப்பை சரியா புரிந்து கொண்டோம் என்றால் வேல்மாறலை எளிமையா புரிந்து கொள்ளலாம் என்ற காரணத்திற்காக இந்த வேல் வகுப்பை நாம தொடங்க இருக்கிறோம். இந்த வேல் அப்படிங்கிறது என்னன்னா முருகப்பெருமானுடைய ஞான வடிவம், முருகப்பெருமானுடைய கையில் இருக்கக்கூடிய ஞான வடிவம். இந்த வேல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த வேல் எதை தரும் அப்படின்னா, முதல்ல நமக்கு வந்து ஒரு பெரிய ஆளுமையை தரும். இந்த வேல் என்ன பண்ணும்னா, நமக்கு ஒரு பெரிய நமக்கு கூட ஒரு வேல் படை இருக்குன்ற நம்பிக்கையை தருவதனால நமக்கு எங்கு சென்றாலும் வெற்றி. இந்த வேல் என்பது வெற்றி, வெல்லுதல் என்ற வார்த்தையிலிருந்து மருவி வந்ததுதான் வேல். வெல் அப்படிங்கிற வார்த்தையை மருவனா வேல் அப்படின்னு சொல்லுவோம். ஆக வேல் யாரெல்லாம் வைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிலும் வெற்றி எங்கும் வெற்றி என்று சொல்லுகின்ற அளவுல முருகப்பெருமான் வெற்றி என்ற அந்த வாகையை சூடுகின்ற விதமாக வெற்றி புனையும் வேலே போற்றி என்று சொல்வார்கள் நம்முடைய கந்த சஷ்டியில. வெற்றி என்றால் வெற்றி மலர். அந்த வெற்றி மலரை எப்பொழுதுமே தன்னுடைய சிரசிலே சூடி கொண்டிருக்குமா. ஒரு நாளும் வேல் சென்று தோற்று வந்ததாக சரித்திரமே இல்லை என்ற அளவிலே வேலானது வெற்றியினுடைய குறிக்கோளாக இருக்கின்றது. வேலானது ஞானத்தினுடைய வடிவமாக இருக்கின்றது. வேலானது அறத்தினுடைய வடிவமாக இருக்கின்றது. யாரெல்லாம் அறம் செய்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் வேல்மாறல் பலிக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. வேல்மாறல் நான் படிக்கிறேன், எனக்கு பலிக்க மாட்டேங்குது, வேல் வகுப்பு படிக்கிறேன், எனக்கு பலிக்க மாட்டேங்குது, எனக்கு வந்து நான் சொன்னதெல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா ஒரே ஒரு கண்டிஷன், இந்த வேல் வகுப்பு, இந்த வேல்மாறல் பழிக்கணும், இந்த வேல்மாறல் பலிதமாகணும் அப்படின்னா நம்ம கிட்ட அறச்சிந்தனை இருக்கணும். அறச்சிந்தனை இருந்தால் மட்டும்தான் இந்த வேல் அப்படிங்கிற அந்த வேல் வந்து துணைக்கு வரும். ஏன்னா அறத்தை யாரெல்லாம் மீறுகின்றார்களோ அவர்களை தண்டிக்கும் வேல். நாம அறத்தை மீறி செயல்களை அறத்தை மீறி அதுக்கப்புறம் நம்ம வந்து வேலை வந்து வழிபாடு செய்தாலும் வேல் நம்மை தண்டிக்கும். அதனால நாம அறத்துல நிக்கணும் அப்படிங்கிறது தான் முதலாவது. அறம்னா என்ன அப்படின்னா, எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து, எதை விளக்க வேண்டுமோ அதை விளக்குவது அறம்னு சொல்லுவோம். எதை செய்ய வேண்டும்? பிற உயிர்களுக்கு உணவு கொடுக்கிறது, பிற உயிர்களுக்கு நமக்கு தெரிந்த அளவுல உதவி செய்வது, நல்ல 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 செய்திகளை சேர்ப்பது, ஞான செய்திகளை வழங்குவது, ஒழுக்கத்துடன் வாழ்வது, அடக்கமாக இருப்பது, இன்று இதெல்லாம் என்று சொல்லுகின்ற அளவுல நம்ம வந்து செய்ய வேண்டியவை. செய்யக்கூடாததெல்லாம் எது அப்படின்னு பார்த்தா, சினம் கொள்ளாதிருப்பது, பகை கொள்ளாதிருப்பது, கல்லுண்ணாதிருப்பது, பிறன்மனை நோக்காதிருப்பது என்று பல வகையிலே பல கூடாத செயல்கள் இருக்கின்றன. ஆக கூடாத செயல்களை விட்டும் கூடியமான நமக்கு முடிந்த நற்செயல்களை செய்யும் இருப்பதுதான் அறம். அதை செய்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த வேல் வகுப்பு என்பது நமக்கு சிறப்பாக வரும் அப்படிங்கிறத அடியன் உங்களுக்கு மிகச்சிறப்பாக சொல்றேன். அதனால இந்த வேல் வகுப்பு எதை தரும் அப்படின்னா, நாம் செய்கின்ற அத்தனையும் எல்லாத்துக்கும் வெற்றி தரும், நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயத்திலிருந்து நீக்கும். அப்படிப்பட்ட இந்த வேலை வந்து நம்ம இன்னைக்கு வந்து சிந்திக்க போறோம். வேல் எப்படிப்பட்ட வேல் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு வந்து ஒவ்வொரு கன்னியாக சிந்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு தெளிவாக பார்க்கலாம். அடியார்கள் எல்லாம் வாய்ப்பு இருந்ததுன்னா உங்களுடைய முகக்குறிப்பை கொடுக்கலாம். ஏன்னா எவ்வளவு பேர், நிறைய பேர் இருக்கீங்க அடியார்கள், 81 பேர் 82 பேர் இருக்கீங்க அடியவர் பெருமக்கள். அதனால வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியவர்கள் நீங்க உங்களுடைய அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்க தொடர்ந்து வந்து நீங்க கவனிக்கலாம். உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா பண்ணி. ஏன்னா நீங்க எல்லாரும் இருக்குங்களா அப்படின்றத பாக்குறதுக்கு அடியனுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா பேசும்போது அடியவர்களுடைய அந்த முகக்குறிப்பை பார்த்து பேசுவது இன்னும் சிறப்புக்குரியது. அதனால வாய்ப்பு இருக்கும்போது காணுங்க. உங்களுக்கு ஏதாவது வலுவல் வந்துருச்சுன்னா நீங்க வந்து அது க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அந்த வகையில இன்றைய தினம் நம்ம திரும்ப வந்து எதை பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வேல் வகுப்பு அப்படிங்கிற தொடர்ல முதலாவதாக வருகின்ற திருத்தணியில் உதித்தருளும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தான் பாக்குறோம். இந்த வார்த்தையை கடைசியா போட்டிருப்பாரு நம்முடைய அருணகிரிநாதர். அடியார்கள் மியூட் பண்ணிக்கலாம், மற்ற அடியார்கள் எல்லாம் மியூட் பண்ணிக்கலாம். சுவாமி நமச்சிவாய், அடியார்கள் எல்லாம் மியூட் பண்ணிக்கலாம். இப்போ அதுல பாருங்க, நமக்கு வந்து சுவாமி திருவடி வணக்கம். சிவாயனம் 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 ஐயா. நான் வள்ளியம்மன் கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன், வள்ளி முருகர் கோயிலுக்கும் போயிட்டு வந்தேன். 1 வீக் ஆச்சு.
நல்லதுங்க, நல்லதுங்க. ஆரணி காமக்கோது கட்டத்துல இருக்கிற சார். உடம்பு சரியில்லாம இப்ப தெளிவாயிட்டாயா, நல்லா இருக்கேன். உங்க நிகழ்ச்சி இப்பதான் பாத்துட்டு 2 லிப்டா பாத்துட்டு இருக்கிறேன் ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. பெருமானுடைய பெருங்கருணை. நிகழ்ச்சி எல்லாம் பாத்துட்டு இருக்கிறேன். நான் இனிமே கலந்துக்குவேன் உங்க நிகழ்ச்சி எல்லாத்துலயும் கலந்துக்குவேன். இந்த வீடியோ ஒர்க் ஆகல, அதனாலதான் என்னோட இது ஆனது முடியாது. பரவாயில்லைங்க, நீங்க மியூட் நிலையில இருந்து கொள்ளலாம். நம்ம தனிமையில உரையாடலாம். நமச்சிவாய். நல்லதுங்கய்யா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கடைசியா இந்த பருத்தமுலை சிறுத்தையிடைன்னு தான் ஆரம்பிக்கும். அதுல 16வது கன்னியாக அமைவது நம்மளுடைய இந்த திருத்தணியில் உதித்தருளும் அப்படின்ற அந்த பாடல். இப்ப அடியன் அதை பிரசன்ட் பண்றேன் அடியார்களுக்கு. அடியார்கள் அதை பார்க்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. 16வது பாடல், 16வது கன்னியாக திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படின்னு அது கடைசி வார்த்தை இருக்கும். இந்த வார்த்தை, அதாவது வேலை பற்றி எல்லா செய்திகளையும் சொல்லி வந்த சுவாமி கடைசியாக திருத்தணியில் இந்த இப்ப நான் மேல சொன்னது எல்லாம் எதுன்னா, திருத்தணியில் உதித்தருளும் விருத்தனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடி, அவனுடைய கையில் இருக்கக்கூடிய வேல் அப்படின்னு இந்த பாடல் 16வது பாடல சொல்றார். அப்ப இந்த பாடலை தான் நம்ம எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் ஒரு முறை மியூட் பண்ணிக்கலாம். மியூட் பண்ணிட்டு பத்மாமா மியூட் பண்ணிக்கலாம். அடியார்கள் மியூட் பண்ணிட்டு இதை மியூட் பண்ணத நாம வந்து ஒரு தடவை நம்மளே ஒரு தடவை வாசிச்சு பார்த்துக்கலாம். அடியன் மெதுவா வாசிக்கிறேன். மியூட் நிலையில இருங்க எல்லாரும். யாரும் அன்மியூட் பண்ண வேணாம். எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. ஜானகி அம்மா எல்லாரும். அடியன் சொல்றேன், அடியார்கள் வாங்கி மனசுக்குள்ளே சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் சொல்றப்ப கிளம்சியா இருக்கும். அதனால நம்ம சொல்றோம் 82 அடியார்களும் வேலை ஒரு கையில தொட்டுக்கலாம். தொட்டுட்டு நம்ம வந்து அதை நம்ம அப்படியே சொல்லுவோம். திருத்தணியில் உதித்தருளும், திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது, ஒருத்தன் மலை விருத்தனது. அடியார்கள் மியூட் பண்ணிக்கலாம். மியூட் பண்ணி சொல்லுங்க. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையுள் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. 16வது பாட்டு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். கீழே 16 பாட்டு டிஸ்பிளேல இருக்கு. அந்த 16வது பாட்டை தான் நம்ம படிக்க போறோம். 3வது தடவை. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. அவ்வளவுதான். இப்ப அந்த கையை நம்ம எடுத்துக்கலாம், ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். இப்ப அந்த பாட்டுக்கான பொருள் போன வாரமே சிந்திச்சாலும் இன்னைக்கு நம்ம அதை திரும்பவும் அதை சிந்திச்சுட்டு நம்ம உள்ள போகலாம். என்ன அந்த பாடல் சொல்லுது அப்படின்னா, இந்த பாடல் திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி அவனை சொல்லுது. திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானா எல்லா தலங்களையும் பெருமான் வந்து இருக்கான். ஆனா திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நமக்கு எழுந்து வருகின்ற பிறவி பிணியை தணிக்கின்றவனாக இருக்கான். பிறவி பிணிதான் நமக்குடைய எல்லா துன்பத்துக்கும் காரணம். இந்த பிறவிதான் நம்ம எல்லா துன்பத்துக்கும் காரணம். அந்த பிறவி நோயை நாம தணிச்சிட்டோம் அப்படின்னா எந்த துன்பத்துக்கும் நம்ம ஆளாக மாட்டோம். ஆகவே திருத்தணியில் இருக்கக்கூடிய பெருமான் நம்முடைய எல்லா பிறவி நோய்களையும் தணித்து வருவதனால அவனுக்கு திருத்தணிநாதன் பேரு, திருத்தணிகை வேலன்னு பேரு. அப்பேற்பட்ட திருத்தணியில இருக்கக்கூடிய பெருமான் எப்படி இருக்கா? உதித்து அருளும். ஏன்னா சிவபெருமான் வேற இல்ல, முருகப்பெருமான் வேற இல்லைன்னு சொன்னோம். 2 பேர். முருகப்பெருமான் பிறந்தார், முருகப்பெருமான் அவதாரம் செய்தார்னு சொல்லக்கூடாது. முருகப்பெருமான் உதித்தான்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, உதித்தான் அப்படிங்கிற வார்த்தை தான் முன்னாடியே இருக்கும், பின்னாடி இருக்கும். சூரியன் உதித்ததுன்னு என்ன அர்த்தம்? இன்னைக்கு தோன்றுச்சு, அப்ப நேத்து தோன்றலையா? நேத்தும் தோன்றும். நாளைக்கு தோன்றாதானா? நாளைக்கும் தோன்றும். ஆக அப்ப உதித்தது அப்படின்னா என்றும் நிரந்தரமாக இருப்பது அப்படின்னு பொருள். ஆகவே திருத்தணியில் உதித்தருளும், திருத்தணியில பெருமான் உதித்தருளுகின்றான். என்ன செய்கின்றான்? ஒருத்தன் மலை, ஒருத்தன் அப்படின்னு அவனுக்கு பேர். சிவபெருமான் யாருன்னா மன்னிக்கணும், முருகப்பெருமான் யாருன்னா அவன் ஒருத்தன். ஏன் அப்படின்னா அவன் ஒருவன் தான் எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்வதற்காக இறங்கி இருக்கக்கூடிய பரம்பொருள். ஆகவே அவனை தவிர வேற எவருக்கும் அந்த தகுதி இல்லாதனால அவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்றோம். ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அப்படின்னு நம்மளுடைய திருவாசகத்துல வரும். என்ன ஒருவன் அப்படின்னா அவன் ஒருவன் தான். அவன் ஒருவனே எல்லாவற்றையும் தருகின்ற ஆற்றலுடைய பதி பரம்பொருள். அதனால அவனை தவிர வேற யாரும் இல்லை. அதனால திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன். அவன் ஒருவன் தான்
நம்முடைய பிறவிப்பினிய போக்க முடியும், வேற யாருனாலையும் போக்க முடியாது. அதனால அவன் ஒருத்தன். மலை விருத்தன். யார் அவன்? விருத்தன் அப்படின்னா தலைவன் அர்த்தம். அவன் மலைகளுக்கெல்லாம் தலைவன். யாரு? முருகப்பெருமான் மலைகளுக்கு, எல்லா மலைகளுக்கும், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்வதனால அவன் மலைகளுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கின்றான். ஆகவே அவன் மலை விருத்தன். அப்பேற்பட்ட பெருமான் யாரு? திருத்தணியிலே உதித்து அருளுகின்ற அந்த ஒருத்தன், மலைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் யார் என்றால், எனது உளத்தில் உரைகின்றவன். எனது உளத்தில் உரை. எனது உள்ளத்துக்கும் உளத்துக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. உள்ளம் அப்படின்னா நம்முடைய மனசுன்னு அர்த்தம், உளம் அப்படின்னா ஆன்மான்னு அர்த்தம். நம்ம ஆன்மாவை உரைகின்றவன், ஆன்மால உரைகின்ற பெருமான். ஏன்னா இறைவன் அறிவு பொருள், நம்ம ஆன்மாவும் அறிவு பொருள். அதனால ஆன்மாவில தான் பெருமான் உரைவான். ஏன்னா இறைவன் அறிவு, ஆன்மாவும், உடம்பு சடம் அப்படிங்கிறதுனால ஆன்மாவும் அறிவு பொருள். ஆகவே திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை. எனது ஆன்மாவிலே உரைகின்றவன் யார் அப்படின்னா அது முருகப்பெருமான். என்ன பண்றான் அவன்? யாரு? கருத்தன். கருத்தன்னா அவனுடைய கருத்துக்களுடைய வடிவமாக இருக்கின்றான். நம்ம எடுக்கின்ற கருத்து இருக்கு இல்லையா, அந்த கருத்துக்களையே தன்னுடைய கோவிலாக்கி கொண்டு இருக்கின்றான். சிவபெருமானுக்கு, முருகப்பெருமானுக்கு என்ன கோவில் அப்படின்னா நம்ம மனசுல இருக்கக்கூடிய கருத்து தான் கோவில். சப்போஸ் நம்ம மனசுல நல்ல கருத்து இருந்ததுன்னா முருகப்பெருமானுடைய கோயில் பளிங்கு கல்லான கோயிலா இருக்கும். நீங்க மனசுக்குள்ள நல்ல எண்ணத்தை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்க மனசுல அந்த கருத்து பளிங்கு கல் மாதிரி இருப்பதுனால முருகனுக்கு பளிங்கு கல்லான கோயில் இருக்கும். சப்போஸ் நம்ம என்ன பண்றோம், மனசுல ஒரு சாக்கடை எண்ணம் வச்சிருக்கோம், ஒரு கெட்ட எண்ணம் வச்சிருக்கோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு என்ன கோயில் கட்டி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். சாக்கடை கல்லுனால கோயிலை கட்டி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ உங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பளிங்கு கோயில் பளிங்கு கருத்துள்ள கோயில் வேணுமா, இல்ல சாக்கடை கருத்துள்ள கோயில் வேணுமான்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஒவ்வொரு முறையும் நம்ம மனசுல தீமையான எண்ணம் வரும்போதெல்லாம் அவைகளை ஓட்டி அவை வேணான்றதை நினைச்சு நாம பளிங்கு கல்லான கோவிலை நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்பதை கருத்தன் அப்படின்றான். அவனுக்கு என்ன வாகனம்? மயில் தான் வாகனம். கருத்தன் மயில். மயிலை நடத்துபவன். மயில் இருக்கு. மயில் என்பது எப்படிப்பட்டது அப்படின்னா மயிலை ஆன்மாவுக்கு ஒப்பாக சொல்லுவோம், நம்மளுடைய ஆன்மாவுக்கு ஒப்பாக. ஏன்னா இந்த மாடு இருக்கு, மாடுக்கு தன்னால மேய தெரியும்னா மேய தெரியாது. தன்னால அதாவது சீரா மேயாது. அது ஒரு இடத்துக்கு போகும், ஒரு இடத்துக்கு வரும். அதை நடத்துபவன் ஒருவன் வேணும். நடத்துபவன் இருந்தா தான் அது சரியாக தன்னுடைய பாதையில போகும். அது போல மயிலை நடத்துபவனாக, மயில் என்பது ஒரு பறவையா இருந்தாலும் அது எல்லா இடத்துக்கு போனாலும் அதை சரியான பாதையிலே நடத்துபவனாக நம்மளுடைய முருகப்பெருமான் இருக்கான். அது யாருன்னா கருத்தன். மயிலை நடத்துபவன் யாரு? குகன். முருகப்பெருமானுக்கு எத்தனையோ நாமங்கள் இருந்தாலும் இந்த குகன் என்ற நாமம் ரொம்ப சிறந்த நாமம், ரொம்ப பழமையான நாமம். நீங்க பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராமாயணம் ரொம்ப தொன்மையான காப்பியம் தெரியும். ராமாயணம் பாத்தீங்கன்னா அது திரேதா யுகத்துல நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. கலியுகத்துல நடந்ததுதான் மகாபாரதம். அப்போ மகாபாரதம் நடப்பதற்கு பல யுகங்களுக்கு முன்னாடி ராமாயணம் நிகழ்ந்தது. அந்த ராமாயணத்துல நம்மளுடைய அந்த யமுனை கரையில கிடைக்கும் போது அங்க நம்மளுடைய ராமருக்கு படகோட்டியாக ஒருவர் வருகின்றார். அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன சாமி? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லலாம். ராமனுக்கு படகோட்டி குகன். குகன். ஆமா, குகன்னு சொல்லுவோம். அவருக்கு பேரு குகன். ஏன்னா குகன் அப்படிங்கிறது வேடுவர் குலத்துல இருக்கிறவங்களுக்கு முருகப்பெருமானுடைய பேரை வைப்பதுதான் மரபு. ஆக அப்பேற்பட்ட ராமனுடைய காலத்திலே குகன்ற பேர் வழங்கி இருக்குன்னா முருகனுடைய வழிபாடு எவ்வளவு தொன்மையானது நீங்க பாத்துக்கணும். அவ்வளவு தொன்மையான வழிபாடு அந்த பேரை தாங்கி இருக்கான். அந்த குகன்ற பேர் என்ன அப்படின்னா குகையிலே வாழ்பவன் அர்த்தம். இந்த குகையிலே வாழ்பவன் அப்படின்னு அர்த்தம். குகையில யார் வாழ்வான்னா குகையில சிங்கம் தான் வாழும். குகையில சிங்கம் வாழும், தனித்து வாழும். அது எல்லாருக்கும் ராஜாவா வாழும். அது போல எல்லாருக்கும் ராஜாவா குகையில வாழ்றான். எந்த குகையில வாழ்றான் அப்படின்னா நம்மளுடைய மனக்குகையில வாழ்றான். ஆன்மாவினுடைய மனத்தினுடைய குகையில வாழ்றான். அதனால அவனுக்கு குகன்னு பேரு, அவனுக்கு குகேசன்னு பேரு. இப்போ நீங்க பாத்திருப்பீங்க நம்மளுடைய செஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தாருல, அவர் பேர் என்ன? செஸ்ல இப்ப ரீசெண்டா குகேஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த குகேஷ்ன்ற வார்த்தை குகேசன் அப்படிங்கிற வார்த்தை. குகையிலே எழுந்தருளிய ஈசன்னு பேரு.
குகையில எழுந்தருடைய ஈசன் யார் அப்படின்னா அவன்தான் நம்மளுடைய முருகப்பெருமான். இந்த குகையில என்னது, ஒரு க்ளோஸ்டு பிளேஸ்ல இருப்பான் அவன் முருகன், அது குகேசன்னு பேரு. ஆனா இவனுடைய தந்தையாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் எப்படி இருப்பான்னா ஓப்பன் ஸ்பேஸ்ல இருப்பான், வெளியில நடமாடுவான். அவன் நடேசன் பேர். நடேசன் என்பது யாருன்னா ஓப்பன் ஸ்பேஸ்ல வெளியில நடம் செய்பவன், அதனால நடேசன் பேரு. இவன் உள்ள கோவில்ல குறுகி நம்ம மனசுல நமக்காக அந்த சராசரத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் நமக்காக நம்முடைய மனத்திலே நின்று நமக்காக உட்கார்ந்து இருக்கான். அவன் யாருன்னா குகேசன் பேரு. அப்ப குகன் அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா, நல்லா கவனிங்க, எப்படி மாட்டு வண்டி மேல உட்காந்துக்கிட்டு மாட்டு பின்னாடி தப்பா போச்சுன்னா அந்த தார்குச்சியை வச்சு குத்தி சரியா அதை சரியா கொண்டு போவானோ, அது போல இந்த ஆன்மாவை தன்னுடைய மனக்குகையில உட்கார்ந்து ஆன்மாவை நடத்துபவன் யாரு? குகேசன். ஆன்மாவை நடத்துபவன் குகேசன். ஆகவே இந்த குகேசன் அப்ப யார் இவன்? திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் அப்படிங்கிற வார்த்தைக்கு பொருள் பார்த்தாச்சு. அப்ப இப்பேற்பட்டவன் யார் அப்படின்னா, அவன் கையில என்ன இருக்குன்னா, அவன் கையில ஒண்ணு இருக்கு, அதுதான் வேல் அப்படின்றான். அப்ப இப்பேற்பட்ட பெருமானுடைய கைகளிலே இருக்கின்றது என்ன அப்படின்னா வேல். அந்த வேலை உடையவன் யார் அப்படின்னா முருகப்பெருமான். அவன் யாரு? திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலகத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இது எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? ஒரு தடவை சொல்லி பார்க்கலாமா? திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலகத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. புரிஞ்சுதுங்களா? இப்ப சிறப்பா புரிஞ்சுது எல்லாத்துக்கும்? நல்ல மனப்பாடம் ஆயிருக்கு எல்லாருக்கும். மனப்பாடம் ஆயிடுச்சுங்களா அடியார் பெருமக்களுக்கு? திருத்தணியில் உதித்து அருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலகத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இப்ப பாடலாமா? திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. புரிஞ்சதுங்களா? அர்த்தம் புரிஞ்சதுங்களா? இப்பேற்பட்ட முருகப்பெருமான் தன் கைகளிலே வேல்களை வைத்திருக்கின்றான். அந்த வேல், இந்த வேல் முருகப்பெருமானுடைய ஆர்டருக்கு காத்திருக்காது. முருகப்பெருமானுடைய ஆர்டருக்கு காத்து இது என்ன பண்ணோம்னா, அடியார்களுக்கு ஒரு துன்பம்னா முருகப்பெருமான் கையிலிருந்து உருவி அங்கிருந்து அந்த அடியார்கள் துன்பத்தை களைந்து அவர்களுக்கு ஏற்படுகின்ற துயர்களை எல்லாம் களைந்து திரும்ப நீராடி திரும்ப பெருமானுடைய கையிலேயே சேரும். ஏன்னா வேல் என்பது ஞானத்தினுடைய வடிவம். அதனால அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அதனால இந்த வேலுக்கு இந்த வேல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த வேல் அருவுருவமாகத்தான் இருக்கணும். இந்த வேலுக்கு கை கால் போன்ற உறுப்புகளை நாம வைத்தோம் அப்படின்னா வேல் தத்துவத்தை கீழ் இறக்குவதற்கு சமம். அடியார்கள் நல்லா கவனிங்க, இந்த வேலுக்கு கையோ காலோ அங்கவஸ்திரமோ, நீங்க சில சமயம் அங்கவஸ்திரம் சாத்தலாம் நினைச்சீங்கன்னா, அங்கவஸ்திரம் சாத்தணும்னு நினைச்சா கூட இந்த வேலுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்கன்னு அர்த்தம், உருவம் கொடுக்குறீங்கன்னு தான் அர்த்தம். அதனால வேலா வழிபடுவதுதான் அது வேல். நீங்க வேலுக்கு வேற மாதிரி குடிமம் கொடுத்துட்டீங்கன்னா அது வேல் கிடையாது, வேற பொருள். உங்களுக்கு உருவ வழிபாடு வேணும்னா முருகப்பெருமானை வைத்து வழிபாடு செய்து கொள்ளுங்க. அருவுருவ வழிபாடு என்ற உயர்நிலை தத்துவத்திற்காகத்தான் வேல் இருக்கு. அதனால வேலுக்கு என்ன செய்யக்கூடாது? எல்லாரும் சொல்லலாம், எல்லாரும் அன்மியூட் பண்ணி சொல்லலாம். வேலுக்கு என்ன தரக்கூடாது? தரக்கூடாது. நல்லா சொல்லலாம், எல்லாரும் அன்மியூட் பண்ணி. கச்சா மச்சான்னு கேட்டாலும் பரவாயில்ல. மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
லோன் தரக்கூடாது சாமி. அருமை அருமைங்க சுவாமி, அருமையாமா அருமையாமா. எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம் சுவாமி, மியூட் பண்ணிக்கலாம். ஆக வேலுக்கு உருவம் தந்தா என்ன ஆகும்னா வேல் தத்துவத்தை கீழே இறக்குவதற்கு சமம். வேலுக்கு உருவம் தரக்கூடாது. வேல் அருவுருவமாகத்தான் வழிபாடு செய்யணும். அதுதான் வேலு. நீங்க அதுக்கு உருவம் கொடுத்துட்டீங்கன்னா அது வேல் இல்லை, அது வேற ஏதோ பொருள். அப்ப தன்னுடைய நிலையிலிருந்து அது மாறிடுது. ஏற்கனவே நான் சொன்னேன், நமக்கு ஏற்கனவே புளிக்குழம்புல நம்ம கொஞ்சம் போல பருப்பை ஊத்துனோம்னா அது சாம்பாரா மாறிடும், அது புளிக்குழம்பு ஆகாதுன்ற மாதிரி வேலுக்கு நீங்க உருவம் கொடுத்தீங்கன்னா வேற பொருளா மாறிடும். வேல் தன் தன்மையை இழந்து விடும். தயவு செய்து இப்ப புதிதாக என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் வேலுக்கு உருவம் கொடுக்குறாங்க, அது மகா தவறு. அப்படி வழிபாடு செய்தோம்னா வேல் நம்ம சும்மா விடாது. வேலுடைய தன்மை ரொம்ப முக்கியம். வேல் கூட விளையாடக்கூடாது. வேலை இப்படித்தான் கும்பிடணும்னு இருக்கு. அதனால வேலுக்கு நாம என்ன பண்ணணும்னா உருவம் இல்லாம அதற்கு நாம் வழிபாடு செய்யணும். அது அருவுருவமாகத்தான் வழிபாடு செய்யணும். அது ஞானத்தினுடைய வழி. இந்த வேல் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படிங்கிற வேலு எதுக்கு சமம்னு 15 பாடல்கள்ல சொல்றாரு நம்மளுடைய அருணகிரிநாதன். இந்த வேலு எப்படிப்பட்ட வேல்? இந்த வேலுக்கு எதெல்லாம் சமம், இந்த வேல் என்னெல்லாம் செய்யும், இந்த வேலுக்கு எதெல்லாம் நிகர் அப்படின்னு சொல்லுவதுதான் இந்த வேல் வகுப்பு. இந்த வேல் வகுப்பினுடைய முதல் பாடலை நம்ம இப்ப பார்க்கலாம். தெரியுதுங்களா சுவாமி? அடியன் பிரசன்ட் பண்ணிருக்கேன், தெரியுதுங்களான்னு பாருங்க. வருதுங்களா? தெரியுதுங்க ஐயா. வருதுங்க ஐயா, வருது. தெரியுதுங்களா? எல்லாருக்கும் தெரியுதுங்களா? மகிழ்ச்சி. நம்ம இப்ப பார்க்க போறது முதல் பாடல். பருத்த முலை, சிறுத்த இடை, வெளுத்த நகை, கருத்த குழல், சிவத்த இதழ், மரச்சிறுமி, விழிக்கு நிகராகும். எது? இந்த வேல். இந்த வேல் யாருடைய வேலு? திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. அப்பேற்பட்ட அந்த வேல் எதுக்கு நிகராகும்? பருத்த முலை, சிறுத்த இடை, வெளுத்த நகை, கருத்த குழல், சிவத்த இதழ், மரச்சிறுமி, விழிக்கு நிகராகும். இன்னொரு தடவை சொல்லவா? புரிச்சுக்கீங்களா? பருத்த முலை, சிறுத்த இடை, வெளுத்த நகை, கருத்த குழல், சிவத்த இதழ், மரச்சிறுமி, விழிக்கு நிகராகும். இந்த வேல் எதற்கு நிகர் அப்படின்னா அன்னை வள்ளி தேவியினுடைய கண்ணுக்கு, அவருடைய கடை கண்ணுக்கு இந்த வேல் நிகராகும். பருத்தம், அதாவது வள்ளி தேவி முருகப்பெருமானுடைய இச்சாசக்தி கிரியாசக்தி என்று சொல்லுகின்ற இச்சாசக்தியாக விளங்குகின்ற அன்னை வள்ளியம்மையினுடைய கடைவெளிக்கு நிகராக இருப்பது வேல் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி சொல்றதுக்கு முன்னாடி அடியேன் ஒரே ஒரு சில செய்திகள் உங்ககிட்ட சொல்லிக்கணும். உங்ககிட்ட சில கேள்விகளும் நான் கேட்க வேண்டியது. இப்ப இறைவன் அப்படிங்கிறவனுக்கு நம்ம அடியார்கள்லாம் தெரிந்த அடியார்கள், நம்ம பழைய அடியார்கள் யாரும் பதில் சொல்ல வேண்டாம், ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரிந்த கேள்விதான். புதிய அடியார்கள் முயற்சிக்கலாம். அதாவது இறைவன் அப்படின்றோம்ல, இறைவனுடைய தொழில்கள் எத்தனை? இறைவனுக்கு என்னென்ன தொழில் இருக்குன்னு சொன்னா என்னன்னு சொல்லுவோம்? படைத்தல், காத்தல், அழித்தல், அப்புறம் மறைத்தல், அருளல். எல்லாரும் அட்டகாசம் பண்றீங்க. அதனால யாருக்கும் இது பண்ண புதிய அடியார்களுக்கும் புரிஞ்சிருக்கு. அதாவது தொழில், மற்ற கடவுளர்கள் மற்ற சமயங்கள்லாம் இறைவனுக்கு எத்தனை தொழில் சொல்லுது? 3 தொழில் தான். என்ன தொழில்? இறைவனுக்கு படைத்தல் இருக்கு, காத்தல் இருக்கு, அழித்தல் அல்லது ஒடுக்குதல், 3 தொழில் மட்டும்தான் இருக்கிறதா சொல்லுது மற்ற சமயம் எல்லாம். நம்மளுடைய சமயம் என்ன சொல்லுது? சைவ சமயம் என்ன சொல்லுது அப்படின்னா இறைவனுக்கு 5 தொழில்கள் உண்டுன்னு சொல்லுது. இறைவனுக்கு என்ன தொழில்கள் உண்டு? 5 தொழில்கள் உண்டு. இந்த 3 தொழில் சொன்னோம்ல, படைத்தல், காத்தல், அழித்தல்னு சொல்ற 3 தொழில் இருக்கு இல்லையா? எதை படைக்க முடியும் அப்படின்னா சடப்பொருளை தான் படைக்க முடியும், சடப்பொருளை தான் காக்க முடியும், சடப்பொருளை தான் அழிக்க முடியும். அந்த அறிவு பொருள்னு சொல்லக்கூடிய ஆன்மாவுக்கு என்ன கிடையாது? ஆன்மாவுக்கு அழிவு என்பது கிடையாது, ஆக்கம் என்பது கிடையாது. அதை படைக்கவும் முடியாது. ஆன்மாவை படைக்கவும் முடியாது, காக்கவும் முடியாது, அழிக்கவும். ஏன்? அது அனாதி பொருள். அதுக்கு என்ன கிடையாது? முத்தொழிலும் கிடையாது. அப்ப படைத்தல், காத்தல், அழித்தல்லாம் எதுக்குதான் சுவாமி செய்யறாரு?
எந்த பொருளுக்கு தான் செய்ய முடியும்? நம்முடைய உடல். இந்த உடலைத்தான் என்ன பண்ண முடியும்? படைக்க முடியும், காக்க முடியும், அழிக்க முடியும். உள்ள இருக்கிற ஆன்மாவை என்ன பண்ண முடியாது? படைக்க முடியாது, காக்க முடியாது, அழிக்க முடியாது. அப்ப இந்த உடலுக்குத்தான் 3 தொழில்: படைத்தல், காத்தல், அழித்தல். ஆனா உயிருக்கு 2 தொழில். உள்ள இருக்கிற உயிருக்கு 2 தொழில் பண்ணுது. அது எதை சொல்லுது? சைவம் தான் சொல்லுது. இந்த 2 தொழில் என்ன அப்படின்னா அதுதான் மறைத்தல், அருளல் அப்படின்னு 2 தொழில். உள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு சுவாமி இறைவன் செய்கின்ற 2 தொழில்கள் என்ன அப்படின்னா மறைத்தல், அருளல். மறைத்தல், அருளல்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மறைத்தல்னா இறைவன் தன்னை மறைச்சுக்கிட்டு இந்த உலகத்தை காட்டுறான் இல்லையா, அது பேரு மறைத்தல் அர்த்தம். இறைவன் உலகத்தை மறைத்து தன்னை காட்டுறான்ல, அதுக்கு பேரு அருளல்னு பேரு. ஆக இப்ப நமக்கு இறைவன் தெரியுதாரா, உலகம் தெரியுதா? உலகம் தான் தெரியுதுங்க. பெரியவன் சிறியவர் கேட்கல. உங்களுக்கு என்ன தெரியுது? உலகம் தெரியுதா, இறைவன் தெரியுதாரா? கண்ணை முடிச்சு பாக்குறீங்கல்ல, உலகம் தான் தெரியுங்க. கண்ணை முடிச்சு பாக்குறீங்க, என்ன தெரியுது உங்களுக்கு? ரவி கிருஷ்ணகுமார் ஐயா சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. கண்ணை முடிச்சு பாக்குறீங்கல்ல, உங்களுக்கு என்ன தெரியுது? உலகம் தெரியுதா, இறைவன் தெரியுதாரா? இறைவன் ஆகிய அடியார்கள் தெரியுறாங்க என் கண்ணுக்கு. என்ன அழகு, என்ன அழகு, என்ன அழகு. ஐயா உலகத்துல இறைவன் தெரியறதுங்க ஐயா. பரவாயில்ல, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா சந்தோஷம். நாம இப்பொழுது நிஜமா இங்க என்னுடைய லேப்டாப்பை தாண்டி பாக்குறேன், எனக்கு ஜன்னல் தெரியுது, மழை தெரியுது, அங்க தெரியுதே தவிர இறைவன் என்பவன் சூட்சமமாக தெரியும். எல்லாத்துக்குள்ளயும் மறைஞ்சிருக்கான். எனக்கு இறைவன் வெளிப்பட்டு தெரியல. இறைவனை நான் தேடி போய் பாக்குற மாதிரி இருக்கு. இந்த பார்வைக்கு பேரு மறைத்தல். இந்த பார்வை சாமி நமக்கு கொடுக்குறான் இல்லையா, அதுக்கு பேரு மறைத்தல். ஆனா கொஞ்சம் காலம் கழிச்சு ஞானம் பெற்றதுக்கு அப்புறம் எது பார்த்தாலும் கல்லும் நமச்சிவாயம், மலையும் நமச்சிவாயம், நீரும் நமச்சிவாயம், நெருப்பும் நமச்சிவாயம்னு சொல்லி கல்லை பார்த்தாலும் சிவபெருமான் முருகப்பெருமான் தெரிகிறான், நீரை பார்த்தாலும் சிவபெருமான் தெரிகிறான், நெருப்பை பார்த்தாலும் சிவபெருமான் தெரிகிறான். நம்முடைய பார்வையை மாற்றி சாமி பிடிச்சாருன்னா அதற்கு பேரு அருளல்னு பேரு. நம்முடைய அருளாளர்கள் சொன்ன 4 பெருமக்கள், ஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர், இவங்க எல்லாரும் பிளஸ் அது பின்னாடி வந்த அருணகிரிநாதர்ல இருந்து தாயுமான சுவாமிகள்ல இருந்து வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வரைக்கும் நாம முதல்ல பார்த்த உலகத்தை அவங்க இறைவனாக பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாம் அருள் பெற்றவர்கள். ஆக இறைவனுக்கு 5 தொழில்கள் உண்டு. அது என்னன்னா, நல்லா கவனிங்க: படைத்தல், 2வது காத்தல், 3வது அழித்தல், 4வது மறைத்தல், 5வது அருளல். தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப எத்தனை தொழில் இருக்கு? எல்லாரும் சாட் பாக்ஸ்ல போடுங்க, எத்தனை தொழில் இருக்குன்னு. எல்லாரும் சாட் பாக்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும்ல. 5 தொழில் இப்ப நான் போடுறேன், 5 தொழில் நான் போடுறேன். இப்ப என்ன பண்ண போறேன்? சாட் பாக்ஸ்ல 5ன்னு போட போறேன். நீங்க எல்லாருமே 5ன்னு போடுங்க. எல்லாரும் 5ன்னு முடிஞ்சா போடுங்க. 5 அப்படின்னு போடுங்க. சும்மா 5 அப்படின்னு போடுங்க. எத்தனை பேர் அப்போ எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்காது. அப்போ எல்லாரும் 5ன்னு போடுங்க. சாட் பாக்ஸ்ல 5 அப்படின்னு நான் போட்டோம் அப்படின்னா தெரிஞ்சு ஆஹா அருமை 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 அருமை. அடியார்கள் எல்லாம் அவ்வளவு அருமையா இதெல்லாம் பண்றீங்க. அப்போ இறைவனுக்கு தொழில்கள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 5 தொழில்கள் உள்ளன. இறைவனுக்கு தொழில்கள் 5 தொழில். இதை மறக்க கூடாதுன்றதுக்காக தான் அடியன் சொல்ல. இப்ப இந்த பாட்டுக்கும் பருத்தமுலை சிறுத்தை இடை பாடலுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதுக்காக தான் இவ்வளவு நேரம் சொன்னேன். இப்ப பருத்தமுலை சிறுத்தை இடை அதுக்கு தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒண்ணு பாத்துக்கணும். என்ன பாட்டு? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே கனம் தரும், பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கலாம்.
எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் நீங்க உங்களுடைய வீடியோஸ்களை ஆன் பண்ணிக்கலாம். முக்கியமான செய்தி சொல்ல போறோம். முக்கியமான செய்தி சொல்றப்ப மட்டும் நான் ஆன் பண்ணுங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவேன். நீங்க கண்டிப்பா உங்களுடைய வீடியோஸ் ஆன் பண்ணிக்கோங்க. அப்ப நீங்க கவனிக்கிறீங்களான்னு உங்களை பார்த்து. ஏன்னா முக்கியமான செய்தியை மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம ஏதோ போண்டா சாப்பிட்டுட்டு இருப்போம், அப்பதான் பால் குடிச்சிட்டு இருப்போம், அப்பதான் நம்ம முக்கியம். ஏன்னா இவ்வளவு நேரம் சொன்னதுல இது முக்கியம் கிடையாது. இப்ப சொல்ற விஷயம் தான் முக்கியம். அந்த டயத்துல நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவேன். நீங்க ஆன் பண்ணுங்க, ஆன் பண்ணுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த நேரம் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு வழக்கம் போல நீங்க போண்டா காஃபி எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இப்ப முக்கியமான செய்தி இதுல என்ன பாட்டுன்னா, அபிராமி கடைக்கண்களே. கடைக்கண்ணு என்ன அர்த்தம்? அந்த சைடா பாக்குற கண்ணு, அதுக்கு பேரு கடைக்கண்ணு பேரு. சைடா பாக்குற கண்ணுக்கு பேரு கடைக்கண்ணு பேரு. இப்ப இங்க இப்படி சைடா பாக்குறாள்ல, அப்போ நாம அன்னை பராசக்தி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, நேருக்கு நேரா நின்று வழிபாடு செய்யக்கூடாது. இப்படி நிக்கிறா, நம்ம பராசக்தி நிக்கிறான்னா அவளுக்கு நேரம், அவளுக்கு என்ன பண்ணணும்? அதனாலதான் கோவில் என்ன போட்டிருப்பாங்க, 2 பக்கமும் கேட் போட்டு நடுவுல சாமியோட சிம்ம வாகனமோ இல்ல நந்தி வாகனமோ வச்சிருப்பாங்க. சைட்ல தான் நம்ம நின்று வழிபாடு செய்யும். பாத்துறீங்களா? கோவில்ல எல்லாம் அப்படிதான் போட்டிருப்பாங்க. எல்லா கோவில்லையும் நடுவுல நம்ம நின்று வழிபாடு செய்ய முடியாது. என்ன போட்டிருப்பாங்க? சைட்ல தான் வழிபாடு செஞ்சிருப்பாங்க. என்ன காரணம்னா, அன்னையினுடைய கண்கள் அருள் சக்தி நிறைந்த கண்கள். அவ கண்கள் எப்படி இருக்கும்னா அருள் சக்தி ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். அந்த சக்தியை நம்ம நேருக்கு நேரம் நின்று வாங்க முடியாது. அதை வாங்குற ஆற்றல் இந்த ஆன்மாவுக்கு கிடையாது. அதனால என்ன பண்ணணும்னா, கடைக்கண்ணாகி இந்த பக்கம் சைட்ல தான் நிக்கணும். பாத்தீங்களா? சைட்ல தான் நிக்கணும். அப்ப அந்த கடைக்கண்ல வரைக்கின்ற அருள் சக்தியை தான் தாங்குற ஆற்றல் நமக்கு இருக்கு. அவ அருள் சக்தி. குழந்தை இருக்கு, நம்ம நம்ம வீட்டுல மாடு வச்சிருக்கோம், 10 லிட்டர் பால் கறக்கிறோம். வீட்டுல குழந்தை புதுசா பிறந்திருக்கு, என் வீட்டுல பால் நிறைய இருக்குன்றதுக்காக புனலை வச்சு 10 லிட்டர் பாலையும் பிள்ளைக்கு ஊத்தணும்னா என்ன ஆகும்? என்கிட்ட பால் இருக்கு, 10 லிட்டர் பால் இருக்கு, குழந்தை குடிக்காது. அந்த குழந்தை குடிக்காதுங்க ஐயா. முதல்ல குடிக்காதா? குழந்தைக்கு அன்னைக்கே பால், குழந்தைக்கு அன்னைக்கே பால் தான். பால்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான். குழந்தையால என்ன பண்ண முடியாது, அதை குடிக்க முடியாது, அது இறந்தே போயிடும். ஏன்னா அதை தாங்குகின்ற ஆற்றல் அந்த குழந்தைக்கு இல்லை. நம்ம கிட்ட 10 லிட்டர் பால் இருந்தாலும் சங்கலை எடுத்துதான் அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியும், கொஞ்சம் போல கொடுக்க முடியும். அது போல அன்னை பராசக்தியினுடைய அந்த அருளாற்றலை நேருக்கு நேர் நம்ம வாங்க முடியாது. சைட்ல நின்று அவனுடைய கடைக்கண்கள்ல தான் வாங்க முடியும். அதனால சைட்ல நிக்கணும். அதனால கடைக்கண்ல தான் அடியவள, அதனால கடைக்கண்களேன்னு சொல்லுவாங்க. அதனால அதுக்கு பேரு செல்வியம்மா நீங்க பிரசன்ட் பண்றீங்க, நிறுத்திடலாம். செல்வியம்மா நீங்க பிரசன்ட் பண்றீங்க, நிறுத்திடலாம். அப்போ நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. கடைக்கண் அப்படிங்கிறது என்னன்னா, அன்னை பராசக்தியினுடைய கடைக்கண்ணுல தான் நம்மளால அவருடைய அருளை வாங்க முடியும், நேருக்கு நேரம் வாங்க முடியாது. ஆனா இப்ப என்ன பண்றோம்? பிரதோஷத்தப்பெல்லாம் நான் பார்த்திருக்கேன். என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் நேரால நிக்கிறது கிடையாது. அதுக்குதான் நந்தியே போட்டிருக்காங்க. நந்தியம் பெருமான் போட்டிருக்கதே நேரா நிக்க கூடாதுன்றதுக்காக தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? கொடிமரத்துல ஏறுவோம், பலிப்பீடத்துல ஏறுவோம், நந்தி மேலேயே ஏறிடுவோம். சாமியை பாக்குறது என்ன பண்ணுவோம்? நந்தி மேலேயே ஏறி சாமியை போய் அதை பார்ப்போம். அதுல என்ன செய்ய, அப்படிலாம் பண்ணுவது மிகச்சிறந்த தவறு. அப்படிலாம் பண்ணக்கூடாது. சைட்ல தான் இறைவனை பார்க்க முடியும். கடைக்கண்கள்னு சொல்லுவோம். அது பேர் என்னது? கடைக்கண்கள்னு சொல்லுவோம். அப்போ அன்னை பராசக்தியினுடைய கடைக்கண்கள் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே அபிராமி கடைக்கண்களேன்னு சொல்வது போல் அவருடைய கடைக்கண்கள் எல்லாம் தரும். அபிராமியும் சிவபெருமானும் முருகனும் யாரு? சிவபெருமானும் முருகனும் யாரு? சிவபெருமானும் முருகனும் ஒண்ணு. அப்படி நினைக்கலன்னா நம்ம எல்லாம் யாரு? சிவபெருமான் வேற முருகன் வேற நினைச்சா நம்ம எல்லாம் யாரு? யாரு? சிவபெருமானும் முருகப்பெருமானும் வேறன்னு நினைச்சான். யாரு? சூரபத்மன் சிவபெருமான் வேற நினைச்சான். அவனுக்கு அழிவு நிச்சயமானது. அடியார்கள் மியூட் பண்ணிக்கலாம், எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். அவனுக்கு அழிவு. அதனால சிவபெருமானும் முருகப்பெருமானும் வேற வேற இல்ல. அதனால சிவபெருமானும் முருகனும் ஒண்ணு. அப்ப அன்னை சிவபெருமானும் முருகனும் ஒண்ணுன்னா, அன்னை பராசக்தியும் யாரும் ஒண்ணு, வள்ளியம்மாவும் ஒண்ணு. அன்னை பராசக்தியும் வள்ளியம்மாவும் ஒண்ணு. ஏன்னா நீங்க தெய்வானை அம்மாவை சேர்க்க மாட்டேங்கிறேன்னு கேட்கலாம். தெய்வானையும் வள்ளிதான். தெய்வானையும் வள்ளிதான். என்னடா புது கதையா இருக்கு, இது வரைக்கும் நாங்க கேள்விப்படாத கதையா இருக்கு. ஆனந்தி எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்றதுக்காக அடிச்சு விடுறையே, இதெல்லாம் நாங்க எப்படி நம்புறது?
பாவம்னு உன்னை நம்பி வந்த தெய்வானையும் வள்ளியும் ஒண்ணுன்றேன்னா ஆமா. ரெண்டு பேருக்கும் என்ன, அவளுக்கு கஜவல்லின்னு பேரு. யாருக்கு? தெய்வானைக்கு கஜவள்ளி. ஏன்னா தெய்வ யானை மூலமாக வந்த வள்ளின்னு என்ன அர்த்தம்னா, சொக்கனுடைய மனைவி பேர் என்ன? சொக்கி. சொக்கனுடைய மனைவி பேரு சொக்கி. வள்ளலுடைய மனைவி பேரு என்ன? வள்ளல். வள்ளலுடைய மனைவி பேர் என்ன? வள்ளலுடைய மனைவி பேரு வள்ளி. அதனால ரெண்டு பேருமே யாருதான்? தெய்வானை தாயாரும் நம்மளுடைய வள்ளி நாச்சியாரும் ரெண்டு பேருமே யாருதான்? வள்ளிதான். ஏன்னா வள்ளலுடைய மனைவியா இருக்கனால ரெண்டு பேருமே வள்ளிதான். ரெண்டு பேருமே வள்ளிதான். வள்ளலினுடைய மனைவி வள்ளி. அப்போ வள்ளியம்மான்னு சொன்னாலும் அதுக்குள்ள யார் இருக்கா? அதனால இனிமே டவுட் வச்சுக்க கூடாது. நான் எப்பெல்லாம் வள்ளி சொல்றேனோ என்னடா இப்ப தெய்வானையை பத்தி சொல்ல நினைக்கூடாது. வள்ளி என்றால் வள்ளலினுடைய மனைவி, அவள் வள்ளி. இருவருமே மனைவிகள் தான். அங்க வள்ளி. ஏன் இந்த இருவர் மனைவிகள்ன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு அப்போ அன்னை பராசக்தியும் வள்ளியும் ஒண்ணு. அப்ப அன்னை பராசக்தி யாரு? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நல்லனை எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களேன்ற மாதிரி அந்த கடைக்கண்ணுக்கு என்ன சிறப்பு இருக்கோ அதே சிறப்பு யாருக்கு இருக்கு? வள்ளியம்மாவோட கண்ணுக்கு. வள்ளியம்மாவோட கண்ணுக்கு இருக்கு. இப்ப கவனிங்க, பாடல் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பருத்த முலை, சிறுத்த இடை, வெளுத்த நகை, கருத்த குழல், சிவத்த இதழ், மரச்சிறுமி, விழிக்கு நிகராகும். இப்போ இந்த முலை அப்படிங்கிறது என்னன்னா பெண்ணினுடைய மார்பகர், தனங்கள்னு சொல்லுவோம். அது நல்லா தூய்மையான தமிழ் வார்த்தை. அது இப்பதான் என்ன பண்ணிட்டோம், அதை கொச்சைப்படுத்திட்டோம். அது சொல்லக்கூடாத வார்த்தையா சொல்லுவோம். ஆனா நம்மளுடைய மொத்த தமிழ் இலக்கியங்கள்லையும் சங்க இலக்கியங்கள்லையும் புறநானூற்றுலையும் எல்லாத்துலயும் இந்த முலை அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. சேரில முலைமார் திருவேல் காக்க. நம்முடைய சஷ்டி கவசத்திலையும் வரும், சேரில முலைமார் திருவேல் காக்க. என்னுடைய அது போல முலை என்பது தாய் தன் குழந்தைக்கு பாலூட்டும் தனத்தை முலை அப்படின்னு சொல்றோம். தாயாய் முலை தருவானை தாராது ஒளிந்தால் சபலையாய் போவேணும் அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்றார். ஆக நிறைய இடங்கள்ல அப்ப இந்த தவறான வார்த்தையை தயவு செய்து எடுத்துக்க வேணாம். முலை என்பது தாய் நமக்கு தருகின்ற ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம், தாய் நமக்கு ஊட்டுகின்ற வரப்பிரசாதம். அதனால அன்னை வள்ளி தேவியினுடைய மார்பகம் எப்படி இருக்குன்னா பருத்த முலை, பெரிய மார்பகமா இருக்கான். என்ன காரணம்? அந்த முலை மூலமாகத்தான் எல்லா உயிர்களுக்கும் அவ என்ன பண்றா? உணவு கொடுத்து அந்த உயிர்களை வாழ வைக்கிறா, அந்த உயிர்களை படைக்கின்றா. ஆக அன்னையினுடைய அந்த பருத்த முலை என்பது படைத்தல் என்ற தொழிலை காட்டுகின்றது. அன்னை வள்ளி நாச்சியாருடைய பருத்த முலையினாலதான் எல்லா உயிர்களுக்கும் அவள் அன்னம் பாலிக்கிறார், எல்லா உயிர்களுக்கும் அவள் உயிர் ஊட்டுகின்றார். நம்ம உயிர்களுக்கெல்லாம் உணவு ஊற்றக்கூடியது அன்னையினுடைய மார்பகம். நம்ம இன்னைக்கு கையெடுத்து சாப்பிட்டாலும் அந்த சாப்பிடுற சாப்பாடு யாருடைய விஷயத்துல வருது? அவளுடைய முளைப்பால் தான் என்னவா மாறுது? சாப்பாடா மாறி நமக்கு வருது. அவளுடைய முளைப்பால் தான் சாப்பாடா மாறி நமக்கு ஒவ்வொரு நாளும் வருது. அவ நிறுத்திட்டான்னா நமக்கு சாப்பாடு இல்லை. அதனால பருத்த முலை என்பது அன்னை பராசக்தி, இந்த அன்னை வள்ளி நாச்சியார் நமக்கு படைத்தல் தொழிலை செய்கின்றார். முதல்ல படைத்தல். ரெண்டாவது சிறுத்த இடை. நல்லா கவனிக்கணும். ஏன்னா ஒரு நிமிஷம், ஏன்னா இது முக்கியமான இடம் சாமி. இந்த ஒரு பாட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டேன்னா பரவாயில்ல. இவ்வளவு நேரம் நீங்க இருக்கீங்கல்ல, கொஞ்ச நேரம் அடியனுக்காக ஒரு 5 நிமிஷம் என் கூட எல்லாரும் தயவு செய்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க என் கூடவே இருங்க. அடியார்கள் முடிஞ்சா உங்களுடைய அந்த வீடியோஸ் எல்லாம் ஆன் பண்ணிக்கலாம். அப்ப இந்த பருத்த முலை அப்படிங்கிறது படைத்தலை காட்டுது. சிறுத்த இடை பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் மன்னிக்கணும், இடை பெருசா இருக்கு, குழந்தைய தூக்கி இடுப்புல வைக்க முடியுமா? குடத்தை தூக்கி இடுப்புல வைக்க முடியுமா? என்ன ஆகும்? குடத்தை இடுப்புல வச்சா என்ன ஆகும்? இடுப்புல இருந்து இல்லையா? இப்ப இடை சிறுசா இருந்ததுன்னா லாக் கரெக்டா இருக்கும். எடுத்து வச்சோம்னா என்ன ஆகும்? இடுப்புல லாக் ஆயிக்கிறோம், அழகா புடிச்சுக்கிட்டு போலாம். அது போல குழந்தை வந்ததுன்னா குளத்துல என்ன பண்ணுவாங்க? குழந்தைய இடுப்புல தூக்கி உட்கார வைக்கிறதுக்கு இடை எப்படி இருக்கணும்? சிறுத்த இடையாக இருக்கணும். அப்போ இடை சிறுத்த இருப்பது நம்மை சுமப்பதற்காக, நம்ம எல்லாத்தையும்
சுமப்பதற்காக, இந்த ஆன்மாக்களை சுமப்பதற்காக. அப்போ பருத்த முளை என்பது படைத்தல், சிறுத்த இடை என்பது காத்தல். நம்மளை காப்பதற்காக தன்னுடைய இடையை சின்னதா வச்சிருக்காங்க. யாரு? வள்ளி நாச்சியார். நம்மளை தூக்கி இடுப்புல கிச்சுன்னு நம்மளை தூக்கி இடுப்புல அப்படியே வலுவாம இருக்கிறதுக்காக அவ இடுப்ப சிறுத்த இடை. பருத்த முலை என்பது படைத்தல், சிறுத்த இடை என்பது நம்மை தாங்குதல், அதை காத்தல்னு சொல்லலாம். சொல்லலாமா? அடுத்தபடி என்ன இருக்கு? பருத்த முலை, சிறுத்த இடை, வெளுத்த நகை. வெளுத்த நகை. ஆஹா, வெளுத்த நகை. வெளுத்த நகை. வெளுத்த நகைனா அவருடைய சிரிப்பு. நீங்க பாத்தீங்கன்னா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இருட்டுக்குள்ள ஆஃப் பண்ணிட்டோம், நம்ம பல்லு முத்து போல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சிரிச்சா என்ன மட்டும் தெரியும்? பல்லு மட்டும் தெரியும். அந்த வெளுத்த நகை தெரியும், பல்லு மட்டும் தெரியும். இந்த பல்லு என்பது வெளுத்த நகையாக இருக்கு. இந்த பல் என்பது வெளுத்த நகையா இருக்கு. அது என்ன பண்ணும்? இருள் அப்படிங்கிற இருளை என்ன பண்ணும்? அழிக்கும். இருளை அழிக்கும். எது? அந்த வெளுத்த நகை என்பது என்ன ஆகும்? இருளை அழிக்கும், இருளை நீக்கும். இந்த ஆன்மாவினுடைய இருளை அழிப்பதனால அந்த அன்னையினுடைய வெளுத்த நகை என்பது அழித்தல் தொழிலை செய்கின்றது. அவருடைய பருத்த முளை படைத்தல், சிறுத்த இடை காத்தல், வெளுத்த நகை என்பது இருள் என்ற இருட்டை அழிப்பதினாலே அது அழித்தல் தொழில்களை செய்கின்றது. அது என்னது? வெளுத்த நகை. இப்ப புரியுதுங்களா? 3 தொழில் வந்துருச்சு. மொத்தம் எத்தனை தொழில் இருக்கு? 5 தொழில். 5. ஆமா, 5 தொழில்கள்ல 1 படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல். ஆஹா. அப்போ பருத்த முளை, திருத்த இடை, வெளுத்த நகை. அர்த்தம் புரிஞ்சிச்சா? 3க்கு அர்த்தம் புரிஞ்சிச்சா? படைத்தல், காத்தல், அழித்தல். 4வதா இருக்கக்கூடிய கருத்த குழல் இருக்கு இல்லையா? இந்த கருத்த குழல் என்ன பண்ணும் அப்படின்னா மறைத்தல் தொழிலை செய்கின்றது. இந்த ஆன்மாவுக்கு மறைக்குது. அம்மா படுத்திருக்க, அம்மா மேல உட்கார்ந்து இருக்கா, அவளுடைய முடி மறைச்சிருக்கனால இந்த குழந்தை முகத்துல அந்த முடி விழுந்துருச்சு, அவளுடைய கருத்த குழல் விழுந்துருச்சு. இந்த குழந்தைக்கு என்ன தெரியல? அவனுடைய கருத்த குழலை தவிர வேற எதுவுமே தெரியல. அவ என்ன காமிச்சிருக்கான்னு தன்னுடைய முடியத்தான் தன்னுடைய அந்த வச்சிருக்கா, அவ வச்சிருக்கா. அதனால அந்த உலகம்ன்றது அவருடைய கருத்த குழல் பறந்து விரிஞ்சிருக்கான். எப்படி குழல் எப்படி இருக்கும்? பெண்களுடைய குழல் எப்படி இருக்கும் சாமி? தன்னுடைய அந்த சடாமுடி முடி எப்படி இருக்கும்? அப்படியே பறந்து விரிந்திருக்கும். இந்த உலகம் ஆமா, இந்த உலகம் எப்படி இருக்கு? பறந்து விரிந்திருக்கு. அது போல இந்த உலகம் பறந்து விரிந்திருக்கனால உலகத்தை பாக்குது இந்த குழந்தை. உலகத்தை பார்த்தா எது மறைஞ்சிரும்? இறைவனுடைய தரிசனம் மறைஞ்சு போகும். உலகத்தை காமிச்சு தன்னை மறைக்கிறதுக்கு என்ன பேருன்னா மறைத்தல்னு பேரு. அன்னை வள்ளி தேவி தன்னுடைய கருத்த குழலை காமித்து, அந்த கருத்த குழல் போன்ற இந்த உலகத்தை காமித்து எதை மறைக்கிறாளாம்? தன்னுடைய வடிவத்தை மறைக்கிறாளாம். அதுக்கு பேர் என்ன பேரு? மறைத்தல்னு பேரு. அப்போ பருத்த முளை படைத்தல், சிறுத்த இடை காத்தல், வெளுத்த நகை அழித்தல், கருத்த குழல் மறைத்தல். எதை மறைக்கிறா? இந்த அருளை மறைத்து இந்த உலகத்தை காமிக்கிறா. ஏன்? இந்த உலகத்தை காமிச்சு அதுக்கப்புறமா அருள் செஞ்சாதான் இந்த ஆன்மாவுக்கு புரியும். இந்த ஆன்மாவுக்கு புரிய வைப்பதற்காக நம்ம அம்மா எல்லாம் என்ன குழந்தைங்க இருக்குல்ல, குழந்தைங்க நடப்பாங்க. நடக்கிறப்ப என்ன பண்ணிடுவாங்க? அப்பதான் புதுசா நடப்பாங்க, கீழே என்ன பண்ணுவாங்க? விழுந்துருவாங்கல்ல. பாத்துருக்கீங்களா? குழந்தைங்க எல்லாரும் நடப்பாங்க. எல்லாருக்கும் தாய்மார்கள் வீட்டுல குழந்தை எல்லாம் இருந்திருக்கும், பார்த்திருப்பீங்க. குழந்தை அப்படியே தட்டு தடுமாறி நடக்கும், விழுந்துரும். விழுந்தவன என்ன பண்ண மாட்டான்? அம்மா போய் என்ன பண்ண மாட்டான்? என்ன பண்ண தூக்க மாட்டான். தூக்க கூடாது. நல்ல தாய் தூக்க கூடாது. ஐயோ குழந்தை அப்ப என்ன பண்ணும்? அது விழுந்து என்ன பண்ணும்? கத்துக்கணும். அந்த குழந்தை விழுந்து கத்துக்கிட்டா தான் அடுத்த முறை என்ன ஆகாது? உலகத்துல விழுந்து கத்துக்கிட்டாதான் திரும்ப அருளுக்குள்ள போயிட்டு திரும்ப விழுகாது. அதனால உலகத்தை விழுந்து கத்துக்கட்டும்னு சொல்லி அந்த கருத்த குரலை விரித்து இந்த உலகத்தை காண்பிக்கிறா. இந்த குழந்தை பார்த்து அப்படியே ஆனந்திக்குது. அதுதான் மறைத்தல். கருத்த குழல் என்பது மறைத்தல். இந்த பிள்ளைக்கு ரொம்ப நாள் அது இருக்கு. அதுக்கப்புறம் அன்னை சிரிக்கிறான், கலகலன்னு சிரிக்கிறான். சிரிச்சவன் என்ன பண்ணுது? அவனுடைய முடிய பார்க்காம அவனுடைய திருமுகத்தை திரும்பி பார்க்குது. இடுப்புல உட்கார்ந்து இருந்த அந்த குழந்தை என்ன பண்ணுது? அவளுடைய கருத்துக்குள்ள பார்த்துக்கிட்டே இருந்துச்சு இவ்வளவு நேரம். அவ சிரிக்கிற சப்தம் கேட்ட உடனே திரும்பி பார்க்குது. அவளுடைய சிவத்தை இதழ் தெரியுது.
அவளுடைய கொப்பை செவ்வாய் போன்ற இதழ் தெரியுது. அதை பார்த்த உடனே, அம்மாவை பார்த்த உடனே இந்த குழந்தை, அம்மா சிரிச்சா என்ன பண்ணும் குழந்தை? அம்மா சிரிச்சா குழந்தை என்ன பண்ணும்? தானும் சிரிக்குங்க. சிரிக்கும். அம்மா சிரிச்சா, ஆமா, அம்மா சிரிச்சா இந்த குழந்தையும் சிரிக்கும். இந்த குழந்தை சிரிக்கும் போது அம்மா சிரிச்சா குழந்தை இருக்கும். அம்மாவோட இன்பம் யாருக்கு வருது? குழந்தைக்கும் வருது. இன்ப நிலையில இருக்கிறதுக்கு பேருதான் அருளல். இன்பமா இருக்கிறதுல எந்தவித கலக்கமும் இல்லாம இன்ப நிலையில இருக்குது இல்லையா, அந்த இன்ப நிலைக்கு பேர் தான் அருளல். ஆகவே சிவத்த இதழ் என்பது அருளல். சிவத்த இதழ் என்பது என்னது? அருளல். பருத்த முலை, திருத்த இடை, வெளுத்த நகை, கருத்த குழல், சிவத்த இதழ். இப்படி சிவத்த இதழ் வச்சிருந்தால யார் தெரியுமா? மரச்சிறுமி. அவ யாரு? வீரநங்கை. யாரு அவ? வள்ளி நாச்சியார். யாரு? வீரம் நிறைந்தவர், வேடுவ குலத்துல பிறந்தவர். அவளுக்கு வீரத்தை பத்தி சொல்லியா தரணும்? அவ மரச்சிறுமி. மரம் என்றால் வீரம். வீரம் என்ன அர்த்தம்? அறம்னா என்ன அர்த்தம்? சாந்தம். அறம்னா சாந்தம், மரம்னா வீரம். மரம் என்பது என்னன்னா, மரம் என்ற அந்த மரம் அப்படின்னா வீரம், வீரம் நிறைந்தவர். எதுக்கு? நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு கோழி இருக்கும். நல்லா கவனிக்கணும், உற்று கவனிக்கணும். ஒரு நிமிடம், இது ரொம்ப முக்கியமான செய்தி. ஒரு கோழி இருக்கும், அந்த கோழி குஞ்சு இருக்கும். பெரிய நாகம், விஷம் மிருந்த நாகம் வரும். கோழி என்ன பண்ணும்? யாரு கூட சண்டை போடும்? நாகத்து கூட சண்டை போட்டு ஜெயிக்கும். கோழி தானே. நாகம் எவ்வளவு பெரிய உயர்ந்தது, எவ்வளவு பெரிய நச்சு நிறைந்திருக்கு. நாகத்து கூட நின்னு ஜெயிக்கும். கோழி அவ்வளவு பெரிய பருந்து வரும், அவ்வளவு பெரிய கழுகு வரும், அவ்வளவு பெரிய தன்னுடைய மூக்கு அழகு பெருசா இருக்கும், கால்ல அது பெருசா இருக்கும், பெரிய உயரமுடையதா இருக்கும். ஆனா அந்த கழுகு பருந்து கூட போட்டி போடு வீரத்தோடு ஜெயிக்கும். யாரு ஜெயிப்பா? அந்த தாய்மை. குட்டி 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 போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. சிங்கம் எல்லாம் பக்கத்துல போக முடியுமா? சிறுத்தை எல்லாம் பக்கத்துல போக முடியுமா? ஒரு குட்டி போட்டிருக்குன்னா, நாய் குட்டி போட்டிருக்கு, பக்கத்துல போயிட முடியுமா? என்ன பண்ணும்? தீரும் அப்படியே. அது போல கவனிங்க, அன்னை வள்ளி இடுப்புல குழந்தை இருக்கான். அந்த குழந்தைய தாக்குறதுக்காக ஆணவ இருள் வந்தா என்ன பண்ணுவாளாம்? சீருவாளாம். அப்படி ஆணவ இருள் வந்து என்ன பண்ணுவாளாம்? என் குழந்தைய நீ எப்படி நீ ஆணவ இருள் பிடிக்கலான்னு சீருவாளாம். அதனால வீரம் நிறைந்தவள் மரச்சிறுமி. யாரு? மரச்சிறுமி. யாரு? வீரம் நிறைந்த பெண்ணு. எவ? நம்ம அம்மா. அம்மா எல்லா பெண்களுமே வீரம் நிறைந்தவர்கள் தான். தன்னுடைய குழந்தைய காப்பாற்றணும்னா அந்த தாய்க்கு எங்க இருந்துதான் வீரம் வரும்னு தெரியாது, எங்க இருந்துதான் வேகம். இந்த வீட்டுல தீ பிடிச்சிருச்சு, குழந்தைய கொண்டு போய் இவ என்ன பண்ணுவா? சாதாரண ஆணியே அடிக்க மாட்டா. ஆணியே எனக்கு அடிக்க தெரியாதுன்னு சொல்லுவா. வீட்டுல தீ பிடிச்சிருச்சு, குழந்தைய காப்பாத்தணும்னா அந்த வீட்டுடைய சவத்தை கையாலேயே இடிச்சு வெளியே போயிடுவான், அவன் குழந்தைய காப்பாத்துறதுக்காக. அவ்வளவு பெரிய ஆற்றல் நிறைந்தவள் தாய். அது போல திருவருள் சக்தி இருக்கு இல்லையா? திருவருள் சக்தி என்ன பண்ணுமா? இந்த மறை சக்தின்னு சொல்லுகின்ற இருள் சக்தி வரும்போது அதுகிட்ட சீருமா. அப்படி என் பிள்ளைய எப்படி தொடலாம், என் பிள்ளைய எப்படி தொடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி சீருவாலாம். அப்படி சீருகின்றவருடைய யாரு? படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல், அருளல் என்று சொல்லுகின்ற 5 தொழில்களையும் தன்னுள்ளே வைத்திருக்கக்கூடிய வள்ளி நாச்சியாருடைய வலிமை பொருந்திய, வீரம் பொருந்திய வள்ளி நாச்சியாருடைய விழிக்கு சமம் இந்த வேல். அவளுடைய திருவிழிக்கு சமம் இந்த வேல். அப்ப இந்த வேல் எதுக்கு சமம்? நான் வச்சிருக்கிற வேலு எப்பயுமே நம்மளுடைய இது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? நம்மளுடைய திருப்புகள் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? முத்தை திருபத்தி திருநகையத்தி கிருசக்தி சரவண வித்துக்கு ஒரு முத்துக்கு ஒரு பறையன்னு சொல்லணும், மாத்தி பாடுறேன் நினைக்கிறேன். அதனால இப்போ அப்படி இறைவனுடைய பாடும்போது முத்தை திருபத்தி திருநகைன்னு வள்ளி தேவியை வச்சுதான் முதல்ல தொடங்குது. திருப்புகளே வள்ளி தேவி வச்சுதான் தொடங்குது. ஏன்னா அவதான் அருள் தருபவ, அவதான் இடுப்புல வச்சு நம்மளை காப்பாத்துறவ, அவதான் தன் மார்பில் இருக்கக்கூடிய பாலை ஊட்டி காப்பவள், அவள் தான் இடையில வைத்து காப்பவள், அவள்தான் தன் குழலை வைத்து மறைத்து காப்பவள், அவள் தான் சிரித்து இன்பம் தருபவள், அவர்தான் தன்னுடைய அந்த இருளுக்கு எதிராக போராடி நம்மை காத்து அருளுகின்ற அன்னைங்கிறதுனால அன்னைக்கு தான் முதல் உரிமை. அதனால அன்னையினுடைய திருவெளிக்கு சமமாக இருக்கின்றது இந்த வேல். இப்ப சொல்லலாமா?
இப்ப சொல்லலாமா? அடியன் பிரசன்ட் பண்றேன் இந்த பாட்டை நம்ம முடிக்கிறதுக்குள்ள மனப்பாடமே பண்ணிடுவோம். யாருக்கும் மனப்பாடம் ஆகலைன்னு நீங்க நினைச்சுக்க வேணாம். இந்த பாட்டு முடிக்கிறதுக்குள்ள உங்க எல்லாருக்கும் சிறப்பா மனப்பாடமே ஆயிடும். நான் பிரசன்ட் பண்றேன். இது வந்து வரப்போகுது. இப்ப நம்ம இந்த பாட்டை சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம்? திருத்தணியில் உதித்தருளும் சொன்னோம். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன் வேலே. இப்ப இந்த பாட்டு பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சுருமி வெளிக்கு நிகர் ஆகும். பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சுருமி வெளிக்கு நிகர் ஆகும். சொல்லாமா? வேலை தொட்டுக்கலாம் எல்லாரும் வேலை தொட்டுக்கலாம். கையில பக்கத்துல இருக்கிற வேலை அதுக்காக தான் வேல் வச்சுக்கிட்டோம். ஒவ்வொரு தடவையும் படிக்கும்போது நம்ம வேலை தொட்டுக்குவோம். கையை வச்சுக்கலாம், வேலை கையில வச்சுக்கலாம். படிக்கலாமா? அமைச்சுவாங்க. பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும். பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும். வேகமா படிக்கலாமா? பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி வெளிக்கு நிகர் ஆகும். பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சுருமி வெளிக்கு நிகர் ஆகும். பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சுருமி வெளிக்கு நிகர் ஆகும். முதல் பாடல் முடிச்சிட்டோமா? 2 பாட்டு முடிச்சிட்டோம். 16 பாட்டுல 2 பாட்டு முடிச்சிட்டோம். மிச்சம் இருக்கிற பாட்டு இன்னைக்கு அடுத்த பாட்டை படிக்க போறோம். அடுத்தது என்ன? பனைக்கை முக. எல்லாரும் கவனிங்க. 2வது பாட்டு ஸ்கிரீன்ல தெரியுது, எல்லாரும் பாருங்க. ஸ்கிரீன் எல்லாருக்கும் தெரியுதுங்களா? தெரிஞ்சவங்க எல்லாம் ஒரு சின்ன தம்ஸ் அப் போடுங்க. அப்படி தம்ஸ் அப் போடுங்க பார்க்கலாம். தெரிஞ்சவங்க ஒரு தம்ஸ் அப் போடுங்க. சொக்கநாதா எல்லாருக்கும் தெரியுது. ரொம்ப மகிழ்ச்சி. அருமை. இப்ப அடுத்த பாடல் நம்ம பார்க்கலாம். எல்லாரும் முதல் பாடலுக்கு பொருள் புரிந்துதா எல்லாருக்கும்? எவ்வளவு அருமையான பொருள் பாருங்களேன். பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும். மல்லிகா அம்மா மியூட் பண்ணிக்கலாம் சுவாமி. அம்மா மியூட் பண்ணிக்கலாம் சுவாமி. அடுத்தபடியா நம்ம பார்க்க இருக்கிறது பனைக்கை முக படக்கரட மத கதவுள் கஜக்கடவுள் பதத்து இடம் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும். பனக்கை முக படக்கரட மத தவள கஜக்கடவுள் பதத்தினிடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும். பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும். இதுதான் நம்ம 2வது பாட்டு. இந்த பாட்டை நம்ம பார்க்கணும்னா பல இடங்களுக்கு போகணும். போலாமா? நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். அம்மா இப்ப இடையில வந்து நம்ம ஒண்ணு பண்ண போறோம். இப்ப வந்து ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் பாட்டு பார்த்துட்டோமா? ஒரு குட்டி பிரேக் எல்லாம் கிடையாது. பாட போறாங்க அம்மா மதியில அம்மா ஒரு திருப்பாடல். அம்மா திருப்புகழ் பாடுவாங்க 2 நிமிடம். அதை நம்ம பார்த்துட்டு நம்ம 2வது பாட்டுக்குள்ள போகலாம். அன்னை வள்ளி அம்மாவை அப்படியே மனசுல நினைச்சுக்கோங்க. அவருடைய பருத்த முளை சிறுத்த எடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதெல்லாம் நீங்க மனசுல நினைச்சு 5 தொழில்களையும் மனசுல நினைச்சு நீங்க வந்து அதை பண்ணிக்கோங்க. மதிலா அம்மா சுவாமி இருக்கீங்களா? அம்மா பாடலாம். சிவாய நமங்கய்யா. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். 6 படை வீடுகளில் அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழை இன்று உங்கள் அனைவரும் சேர்ந்து திருவருளும் குருவருளும் அருள்பாலிக்க இருக்கிறது. 6 படை வீட்டின் முதல் படை வீடாக விளங்குவது இந்த திருப்பரங்குன்றம். இந்த தலம் தென்மேற்கே இருக்கக்கூடிய ஒரு தலம். மற்ற எல்லா படை வீடுகளிலும் முருகப்பெருமான் நின்ற கோலத்திலே காட்சியளிக்கிறார். ஆனால் திருப்பரங்குன்றம் படை வீட்டில் தேவயானுடன் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். தனது இடது காலை மடக்கி வலது காலை தொங்கவிட்டு இடது பக்கம் தேவயானை இருக்கும் வண்ணமாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். தேவயானை மனம் புரிந்த தலமும் இந்த தலம்தான். இந்த தலத்திலே அருணகிரிநாதர் பாடிய தித்திக்கும் திருப்புகழை இப்பொழுது நான் இங்கே
பாட உள்ளேன். சிவா திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. ராகம் இந்தோளம், சந்தம். தந்தன தனதான சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே. சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே. கந்தன் என்றென்றோ துணை நாளும் கண்டு கொண்டன்போ ரிடுவேனோ. தந்தியின் கொம்பை புணர்வேனே. சங்கரன் பங்கீர் சிவபாலா. சங்கரன் பங்கீர் சிவைபாலா. செந்திலங்கண்டி கதிர்வேலா. தென்பரங்குன்றில் பெருமாளே. தென்பரங்குன்றில் பெருமாளே. கண்டு கொண்டன்போற்றிடுவேனே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமः. அம்மா இன்னொரு முறை அடியார்களுக்கு தெரியட்டும். சந்ததம் பந்த தொடராலே இன்னொரு முறை நமச்சிவாய். சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே. சந்ததம் பந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே. கந்தன் என்றென்றோ துணை நாளும் கண்டு கொண்டன்போற்றிடுவேனோ. தந்தியின் கொம்பை புணர்வேனோ. சங்கரன் பங்கீர் சிவைபாலா. செந்திலன் கண்டி கதிர்வேலா. தென்பரங்குன்றின் பெருமாளே. தென்பரங்குன்றில் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரகரோகரா. சிவா முருகாசனம் முருகாசனம். எங்க ஊராச்சு திருப்பரங்குன்றம் எங்க ஊராச்சு. அது படிக்கும் போதே அவ்வளவு ஆனந்தம். பெருமானுடைய கருணை, அதுவும் சந்ததம் பந்த தொடராலே அப்படிங்கிறது இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா ஒரு திருப்புகளையாவது கண்டிப்பா நாங்க சொல்லித்தர தயாரா இருக்கோம். ஏன்னா வேல் பூஜை பண்றதுக்கு முதல் தகுதி ஒரு திருப்புகழாவது பாடணும். நீங்க பார்த்து பாடலாம், பார்க்காம பாடணும்னு அவசியம் இல்லை. ஒரு திருப்புகழ் பாட தெரிஞ்சிருக்கணும். அதுதான் முதல் தகுதி. வேல் பூஜை நாம செய்யணும் அப்படின்னா நாம ஒரு திருப்புகழாவது கண்டிப்பா பாட தெரியணும். பார்க்காம இல்ல, பார்த்தாவது பாட தெரியணும். அதுக்கு அர்த்தம் புரியணும். ஒரு திருப்புகளுக்காவது அர்த்தம் புரிஞ்சிருக்கணும். இதுதான் வேல் வழிபாடு செய்வதற்கான முதல் தகுதி. அதனால நாம அடுத்த வகுப்பு வர்றதுக்குள்ள எல்லாரும் ஒரு திருப்புகள் மனப்பாடமா வச்சுட்டு வாங்க. இல்லாட்டி நாங்களே ஒரு திருப்புகள் சொல்லித்தரோம். சாமி இந்த வாரம் இருக்குதுங்களா இல்ல அடுத்த வாரம் இருக்குங்களா? சாமி அம்மா பிரேமா அம்மா அடுத்த வாரங்களா? இப்ப கார்த்திகை அன்னைக்கு வர்றாங்களா இல்ல பிரேமா அம்மா இல்ல கார்த்திகை அன்னைக்கு வர்றாங்களா இல்ல ஐயா அடுத்த வாரம் தான் வராங்களா சாமி? இல்ல அடுத்த வாரம் ஐயா, அடுத்த வாரம் தான். அடுத்த வாரம். அப்ப அடுத்த வாரம் ஒரு திருப்புகள் கண்டிப்பா, ஒரு சிறிய திருப்புகள் 2 திருப்புகள் நாங்க சொல்லி கொடுக்க போறோம். உங்களுக்கு தெரிஞ்ச திருப்புகளா இருந்தா சந்தோஷம். புதிய அடியார்களுக்கு எங்களுக்கு திருப்புகள்னாலே என்னன்னு தெரியாதுங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு திருப்புகள் சொல்லி கொடுத்து அவங்க வேல் பூஜை செய்வதற்கு அவங்கள தயார் பண்றோம். உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே? எல்லாருக்கும் திருப்தி. சரி, இப்ப 2வது பாட்டு. என்ன பாட்டு பாடக்கிறது முன்னாடி இந்த பாட்டை பத்தின ஒரு செய்தி. கந்த புராணத்தில் இல்லாத செய்தி எந்த புராணத்திலும் இல்லைன்னு. கந்த புராணத்துல இல்லாத எல்லா கதையும் கந்த புராணத்துல வந்துடும். சிவபெருமான பத்தின கதை வந்துடும், விஷ்ணுவை பற்றின கதை வந்துடும், மன்மதனை பற்றின கதை வந்துடும், அத்ததிக் தேவர்கள் எல்லாருடைய கதை, அகத்தியருடைய கதை வருது. எல்லா கதையும் வருகின்ற இடமாக விளைகின்றது கந்த புராணம். அதனால கந்த புராணத்துல இல்லாதது எந்த புராணத்திலும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த கந்த புராணம் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, தேவர்கள் எல்லாம் நன்றி மறக்கின்றார்கள். யாருடைய நன்றி? சிவபெருமானுடைய நன்றி மறந்து தக்கன் வேள்வியிலே ஆகுதி தருவதாக சொல்லுகின்றான். யாருக்கு தரல?
சிவபெருமானுக்கு தரமாட்டோம், ஆனா நீங்க எல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தர்றேன் அப்படின்றான். நம்ம ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஏத்தாப்புல ஒருத்தன் புதுசா ஆபீஸ் ஆரம்பிப்பான். என்ன பண்ணுவான்? அந்த ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாத்தையும் எங்க ஆபீஸ்க்கு வந்துருங்க, உங்க எல்லாத்துக்கும் சேலரி டபுள் த சேலரி நான் தர்றேன் அப்படின்னு சொன்னோன்னு என்ன பண்ணிடுவாங்க? எல்லாரும் உடனே இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு எங்க போயிடுவாங்க? அங்க போயிடுவாங்க. அங்க போற மாதிரி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? சிவபெருமான் கிட்ட இதா இருந்த அத்தனை பேரும் நம்மளுடைய தக்கன் வந்து வேள்வி செய்யறான்னு சொன்ன உடனே அப்படி எங்க போயிடுறான்? அங்க போயிடுறாங்க எல்லாரும். அப்படி போன உடனே என்ன ஆகுது? தக்கனுடைய வேள்வி அபிசார வேள்வியாக இருக்கு. அந்த வேள்வி யாரு கெடுக்கணும்ன்ற வேள்வி. அந்த வேள்வியில வந்து எல்லாரும் கெட்டு போயிடுறாங்க. எல்லாரும் திரும்ப அந்த வேள்வியில சுவாமி வந்து எழுந்தருளி எல்லாருக்கும் உயிர் கொடுத்து எல்லாருக்கும் நன்மை தர்றாரு. இருந்தாலும் அவர்கள் செத்தும் அந்த அந்த அவங்க செஞ்சாங்களே தப்பு. என்ன தப்பு செஞ்சாங்க? நன்றி மறந்தார்கள். என்ன நன்றி? சிவபெருமான் ஆலகால விஷம் உண்டு என்ன பண்ணாரு? இவங்க எல்லாம் காப்பாத்தினார்ல. விஷம் வந்த உடனே என்ன பண்ணாங்க? எல்லாரும் சிவபெருமானுடைய காலில் விழுந்தாங்கல்ல. அப்போ வேள்விக்கு மட்டும் எங்க போயிட்டாங்க? அமிர்தம் குடிச்ச உடனே நன்றி மறந்து வேள்விக்கு மட்டும் தக்கனுடைய பிளேஸ்க்கு போயிட்டாங்க. அவர்கள் நன்றி மறந்துட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு என்ன ஆச்சு? இறந்து போயிட்டாங்க. எல்லாரும் அப்படி அகோர வீரபத்திர எல்லாத்தையும் அடிச்சு அவங்கள கொன்னாரு, இறந்து போயிட்டாங்க. திரும்ப பெருமாள் உயிர்ப்பித்தாலும் அதனுடைய பழி என்பது அவங்க தொடர்ந்தது. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அதனுடைய தொடர்ச்சியாக சூரபத்மன் என்னும் அசுரனிடம் அவர்கள் மாட்டிக்கிட்டாங்க. சூரபத்மன் பல வரங்கள் பெற்றான். பல கர்ப்பகோடி ஆண்டு காலம் இந்த தேவர்களையும் எல்லா புவனங்களையும் ஆட்சி செய்யணும்னு வரம் வாங்கினான். யாருக்கிட்ட? சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கினான். பல கல்பகோடி ஆண்டு காலம் நம்மளுடைய தேவர்களுடைய அமரலோகம் இந்த எல்லா உலகங்களையும் நான் ஆட்சி செய்யணும்னு வரம் வாங்கினான். எனக்கு சாவே இருக்கக்கூடாதுன்னு சொன்னான். ஆனா சாமி சொன்னாரு, பிறந்த எல்லாமே ஒரு நாள் மடிந்துதான் போகணும், சாவில்ல, உனக்கு வேற மாதிரி வரம் கேட்டுக்கோ, எப்படி சாவு வேணும், எப்படி உனக்கு அழிவு வேணும்னு கேட்டுக்கோன்னா இவனுக்கு ஒரு ஆசை. கருணையே வடிவமான சிவபெருமான் யாரையும் அழிக்க மாட்டாங்கல்ல, தப்பே பண்ணாலும் அவங்க எல்லாத்தையும் உயிர் வச்சிருக்காங்க. அதனால என்ன பண்ணலாம்னா, சிவம் நீ எனக்கு அழிவு ஏற்பட்டால் உன்னுடைய சக்தியினாலதான் அழிவு ஏற்படணும், சிவனுடைய சக்தியினாலதான் அழிவு ஏற்படணும் அப்படின்னு அவன் கேட்டுட்டான். உன்னுடைய அருள் சக்தி மூலமா தான் அருள் ஏற்படணும்னு சிவனும் சரின்ட்டாரு. பல்காலம் இருந்தாங்க. அப்போ இந்த அசுரன் வந்து என்ன பண்றான்? தேவலோகத்தை வந்து ஆக்குபை பண்றான். வேகமா போய் தேவர்கள் எல்லாத்தையும் போய் சிறைபிடிக்க போறான். இவன் ஏன் தேவர்களை சிறைபிடிக்க போனா? ஏன்னா வரம் வாங்கியிருக்கான். ஏன் தேவர்களுக்கு இந்த கஷ்ட காலம்? நன்றி மறந்ததால. நன்றி மறந்ததால. நன்றினா யாரு? சிவபெருமான மறந்தாங்க. சிவபெருமானுக்கு மறந்தா என்ன ஆகும்? இந்த பிறவி இல்ல, எந்த பிறவியிலையும் உய்வு இல்ல. சிவபெருமான மறந்தா இந்த பிறவி இல்ல, எந்த பிறவியிலும் என்ன கிடையாது? என்னன்றி கொன்றார்க்கும் உய்வண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. ஆக உய்வே இல்லை. அதனால சிவபெருமானை மறந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்வதுதான் எது? கந்தபுராணம். கந்தபுராணம் என்ன சொல்லுது? ஒரு வரி செய்தியா சொல்லிடலாம். கந்தபுராணத்தை ஒரு வரி செய்தியா சொல்லணும்னா, சிவபெருமானை மறந்து விட்டீர்களானால் உங்களுக்கு உய்வு என்பதே கிடையாது. உங்களுக்கு சரி, திரும்ப தப்ப உணர்ந்துட்டீங்க. என்ன பண்ணீங்க? சிவபெருமான் கிட்ட அபச்சாரம் பண்ணிட்டீங்க. அபச்சாரம்னா தவறு. சிவபெருமான் கிட்ட அபச்சாரம் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு தண்டனை கிடைத்தது. அதுவும் சிவபெருமான் தரல, உங்களுக்கே தண்டனை தானா வந்துடும். அந்த பழிக்கு அந்த வினைக்கு தானால ஒரு தண்டனை வருது. அதுதான். அப்படி நீங்க தவற உணர்ந்துட்டீங்கன்னா இப்ப யார் வருவா? சிவம் வரமாட்டாரு. சிவத்தினுடைய முழு சாயலாக இப்போ நமக்கு நல்லா நம்ம அம்மா இருக்காங்க, கவனிங்க. அதான் என்ன ஒரு நிமிஷம் விட்டுருக்காங்க எல்லாரும். நான் விட்டுருக்கேன். அம்மா இருக்கு, நான் ரொம்ப ஊட்டி வளர்த்துருக்காங்க. நம்ம அம்மா ரொம்ப கஷ்ட காலத்துல கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி ரொம்ப எல்லாம் பண்ணி நம்ம அம்மா நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அம்மா கிட்ட சண்டை போட்டு அம்மாவுக்கு எது பிடிக்காதோ செஞ்சுட்டு போயிட்டோம் இல்ல? அம்மாவுக்கு சண்டை போட்டோம், அம்மாவுக்கு எது பிடிக்காதோ செஞ்சுட்டோம். அதனால அம்மா இருந்து கோவிச்சுட்டு நம்ம வந்துட்டோம். இப்ப என்ன ஆயிடுச்சு? ரொம்ப காலம் நம்ம வெளியில இருந்து கஷ்டப்பட்டு நம்ம அம்மா கிட்ட போகலான்னு தோணுது. ஆனா அம்மாவை பாக்குறதுக்கு மனசு வருமா? வெட்கமா இருக்காது?
ஐயோ நம்ம அம்மா முகத்துல எப்படி முழிப்போம், தோணுமா தோணாதா? சுவாமி தோணும் இல்லையா? நம்ம அம்மா முகத்துல நம்ம அம்மாவை தான், நம்ம நல்ல அம்மாவை அவ்வளோ அம்மாவை தப்பு பண்ணிட்டு வந்துட்டோம், இப்ப நமக்கு அவங்க கிட்ட நம்ம எப்படி போறதுன்ற அந்த மனசுல சஞ்சலம் இருக்கும்ல, எப்படி இருக்கும்னு தோணும். அதனால என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் இன்டர்மீடியேட்டா வருவான், பாத்துறீங்களா? ஒருத்தர் வருவாரு, வந்துட்டு இல்லப்பா அவங்க அம்மா எல்லாத்தையும் மறந்துட்டாங்களாம், நீ என்ன பண்ணு உங்க அம்மா கிட்ட போ, ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்லி அவங்க முகத்தை பார்த்து அதுக்கப்புறம் போவோம் தாய் கிட்ட. அது மாதிரி சிவபெருமான் கிட்ட தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா, தப்ப உணர்ந்ததுக்கு அப்புறம் யார் வருவா? சிவபெருமானே வேற உருவுல, அதாவது முருகனுடைய உருவுல வருவாரு. அந்த உருக்கு பேரு தான் முருகம் தத்துவம். அந்த உருவத்துல வந்து என்ன பண்ணுவாரு, அந்த குழந்தைங்களை ஆற்றுப்படுத்தி திரும்ப சிவபெருமான் கிட்டயே கொண்டு சேர்க்கிற அந்த வடிவத்துக்கு பேரு தான் என்னது? அந்த வடிவத்துக்கு பேரு தான் முருகன். முருகன் தான் சிவன், சிவன் தான் முருகன். முருகன் கிட்ட அபச்சாரம் பண்ணிட்டு திரும்ப மன்னிக்கணும், சிவபெருமான் கிட்ட அபச்சாரமா தவறு, சிவபெருமான் கிட்ட தவறு பண்ணிட்டு திரும்ப சிவபெருமான் கிட்ட போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு சிவபெருமானே ஒரு குரு வடிவம் எடுத்து அந்த ஆன்மாக்களை திரும்ப தன்னுடைய வடிவத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய அந்த நிலைக்கு பேரு தான் முருக தத்துவம். அதுதான் முருகன். ஏன்னா இந்த உயிர்கள் என்ன பண்ணாது, வாவான்னு சொன்னா இல்ல நான் வரமாட்டேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இல்ல ஏய் நீ தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுது, தப்ப சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, வானா இல்ல நான் தான் எப்படி மூஞ்சில முழிப்பேன்னு சொல்லிட்டு இது வராது. அதனால ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். உங்க அம்மா வந்து இப்ப கோபம் இல்லாமதான் இருக்காங்க, உன் மேல அவங்க வரணும்னு தான் ஆசைப்படுறாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு அம்மாவே வருவா. அம்மாவே மாறு வயசுல வந்து அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தன்னுடைய வேஷத்தை கலைச்சு, குழந்தை நான் தான் அவனை கூப்பிட்டு வந்தேன், ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு வந்துட்டே அப்படின்னு சொல்லி வீட்டுல தன்னுடைய குழந்தைய மார்போடு அணைத்து கொண்டு அவள் அருளுவது போல சிவம் முருகமாய் வந்து இந்த ஆன்மாக்களுக்கு இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்து அதனுடைய பயத்தை தணிச்சு அதுக்கு சமமா நின்று திரும்ப அதை கொண்டு போய் தன்னுடைய இடத்துக்கே சேர்க்கின்ற ஆற்றல் உடையதுனால முருகம் அப்படிங்கிறது இந்த ஆன்மாக்களை, கீழிருக்கிற ஆன்மாக்களை மேலுயர்த்தி திரும்ப தன்னுடைய திருவடியிலேயே சேர்க்கின்ற அந்த நிலைக்கு பேரு தான் முருக தத்துவம், முருகன்ற பேர். புரியுதுங்களா? அப்போ இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இப்ப நம்மளுடைய தேவர்கள் எல்லாம் சூரபத்மன் தேவலோகத்துக்கு வந்துட்டான். வந்தா என்னாச்சு, எல்லாத்தையும் பிடிச்சுட்டான். ரெண்டு பேர் மிஸ்ஸிங். யாரு? இந்திராணியும் இந்திரனும் மிஸ்ஸிங். அவனுக்கு தாங்க முடியல. ஏன்னா யாரு அமரலோகத்துக்கு அரசன்? யாரு? அமரேந்திரன் தான் அரசன். அவனை பிடிக்காம விட்டுட்டோமே, ஐயோ பிடிக்காம விட்டுட்டோமே, அப்ப இவ்வளவு பேரை பிடிச்சும் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான் அப்படின்னா, அப்படியே தேடுறான். ஆனா அங்க பார்த்து என்ன ஆயிடுது, அங்க ஒரு யானை. இந்திரனோட வாகனம் என்ன? ஐராவதம் அப்படின்னு சொல்லுகின்ற வெள்ளை யானை. அந்த ஐராவதம் அங்க நிக்குது. இப்போ கடங்காரன் வர்றான் நம்ம வீட்டுல, ஓடிடுறோம், நம்ம காசு இல்ல அப்படின்னு ஓடிடுறோம். கடங்காரன் என்ன பண்ணுவான், வீட்டை சுத்தி முத்தி பாப்பான், வண்டி இருக்கு கார் இருக்குன்னு என்ன பண்ணுவான், காரை தூக்கிட்டு போயிருவான் இல்லையா? அது மாதிரி உள்ள வந்து பாக்குறான், தேடி பாக்குறான், இந்திரனும் இல்ல. பார்த்தா அந்த யானை நிக்குது. என்ன பண்ணிட்டான், இந்த யானையை தூக்கி போயிட்டான். இந்த யானையை தூக்கிட்டு போய் யானைக்கு என்ன பண்றான், சங்கிலியால கட்டுறான். இந்த யானை எப்படிப்பட்ட யானை அப்படின்னா, இந்த யானை வந்து சுவாமிக்கு வந்து தினமும் பூஜை பண்ணுகின்ற யானை, சிவபெருமான பூஜை பண்ணுகின்ற யானை. அந்த யானையை கட்டிட்டா இது வரைக்கும் யாரும் அதை கட்டினதே இல்லை, அந்த யானையை கட்டினதே இல்லை. அவ்வளோ அது சக்தி வாய்ந்த அந்த யானைய கட்டி அந்த ஒரு சங்கிலியால கட்டி, அந்த சங்கிலி என்ன பண்றான், ஒரு பெரிய ஆணி இருக்கு இல்லையா, ஆணி, அந்த ஆணியில தரையில வச்சு அடிச்சிடறான். அப்ப ஆணி என்ன பண்ணுது, உள்ளுக்குள்ள போயிடுது. இப்ப என்ன ஆகுது, அந்த ஆணியில சங்கிலி மாட்டிக்கிச்சு. இப்ப யானை இழுத்தாலும் வராது. அந்த மாதிரி அடிச்சு நல்லா அடிச்சு இறுக்கிட்டான். இப்ப இந்த யானை என்ன பண்ணுது, சிவ தவம் செய்து கொண்டிருக்கின்றது. தவம் செய்து, சுவாமி எனக்கு இந்த நிலையா, சங்கிலிகளினாலே கட்டுண்டு இருக்கின்றேனே, எனக்கு இந்த நிலையா, என்னை காக்க வரவேண்டும் பெருமானேன்னு கண்கள்ல கண்ணீர் பெருக அந்த யானையானது தொடர்ந்து சிவபூசனை செய்து கொண்டே இருக்கின்றது. அந்த சிவபூசனை செய்து கொண்டிருக்கும் போது என்ன நடந்துச்சுன்னு இந்த செகண்ட் பாட்டு சொல்லுது. பார்க்கலாமா? இப்ப பாட்டு இதுதான் முன்கதை. இந்த பாட்டை நம்ம பார்ப்போம். இப்போ
எல்லாரும் கேளுங்க. சின்ன இந்த பாட்டோட நம்ம என்ன பண்ணலாம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிற டைம். இந்த பாட்டோட நிறைய பண்ணிடலாம். அடுத்த அமர்வுல இன்னும் கொஞ்சம் நிறைய பாடல்கள் பார்க்கலாம். கண்டிப்பா நம்ம பார்த்து முடிச்சிருவோம், கவலைப்படாதீங்க. யாரு என்னடா ஆனந்து ஒன்னும் பார்த்து முடிக்காமலே அனுப்புறாங்க. 2வது பாட்டு பார்க்கலாமா? பனைக்கை முக படக்கரட மதத்தவள கசக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரித்த வரமாகும். பனைக்கைனா பனை மரம் போன்ற. கைனா என்னது? துதிக்கை. பனைமரம் போன்ற துதிக்கையை உடைய யானை முக. அப்ப பனைமரம் போன்ற துதிக்கை உடையது எது? யானை தான். அந்த யானை முகம் எப்படி இருக்கு? படம்னா இந்த ஐராவதம் இருக்குல்ல, நீங்க கோவில் எல்லாம் யானை பார்த்தா யானோட முகத்தை என்ன பண்ணிருப்பாங்க? கோவில் யானைக்கெல்லாம் முகம் பாத்தீங்கன்னா என்ன வரைஞ்சிருப்பாங்க? படம் வரைஞ்சிருப்பாங்க சரிங்களா? அழகழகா கோலம் மாதிரி படம் மாதிரி வரைஞ்சிருப்பாங்கல்ல. அது மாதிரி ஐராவதம் என்ற வெள்ளை யானை முகத்திலையும் படம் வரைஞ்சிருப்பாங்க. அப்படி படம் அழகழகா படம் வரைஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த படம் அங்க வரைஞ்சிருக்கனால அது படம். பனைக்கை முக, அந்த முகத்துல என்ன இருக்கான்? படம் இருக்கான். படம் வரைஞ்சிருக்காங்க. பட கரட, அதனுடைய எப்பொழுதுமே இந்த சைட்ல இருந்து மதன கரடம் மத நீர் அவங்க இருக்கும் சைட்ல. கரடம் அப்படின்ற அதனுடைய சைட்ல எல்லாம் என்ன ஆகுமா? மதன நீர் அப்படியே 3 மத நீர் சொல்லுவாங்க. யானைக்கு 3 மத நீர். 2 மத நீர் எங்க இருக்கும்னா முகத்துல ஒழுகும். 3வது மத நீர் பீஜத்துல ஒழுகும். ஆக இந்த 3 அந்த முகத்துல எப்பொழுதுமே என்ன ஆகுமா? இந்த மத நீர் ஒழுகி கொண்டே இருக்குமா. மத நீர் ஒழுகுனாத்தான் அந்த யானைக்கு எல்லாம் சரியா இருக்குன்னு அர்த்தம். அந்த மத நீர் வந்தாத்தான் அந்த யானை ஹெல்தியான யானைன்னு அர்த்தம். அப்போ இந்த யானைக்கு எப்பொழுதுமே பனைக்கை முக படம், முகத்துல படம் இருக்கு. கரட மதம், எல்லாமே முகத்தை பூரா மதம் என்று சொல்லுகின்ற மத நீர் வளைந்து கொண்டிருக்கின்றது. தவளைனா என்ன அர்த்தம்னா வெள்ளைன்னு அர்த்தம். தவளைன்னு என்ன அர்த்தம்? தவளை சொல்லக்கூடாது. தவளை அப்படின்னு என்ன அர்த்தம்? வெள்ளைன்னு அர்த்தம், வெண்ணிறம்னு அர்த்தம். சோ தவளை. கசக்கடவுள், கஜக்கடவுள்னா யானை கடவுள்னா அதுவும் ஒரு கடவுள் மாதிரி தான். எப்படி காமதேனு ஒரு கடவுளோ, ஒரு நமக்கு மற்றைய இதுங்கெல்லாம் கடவுளோ, அது போல இந்த ஐராவதமும் ஒரு கடவுள் தான். அந்த கடவுள் என்ன பண்ணுதான்? அந்த கடவுளுடைய பதம்னா என்னது? காலு. பதத்திடும் பனக்கை முக, அதாவது பனை போன்ற கைகளை முகத்தில் உடைய முகத்தில் படம் வரைந்த கரடமதம் என்றும் நினைத்திருக்கக்கூடிய தவள, வெண்ணிறமாக இருக்கக்கூடிய கஜக்கடவுள், அந்த யானை கடவுளாகிய அந்த ஐராவதத்தினுடைய பதத்திலே, அதனுடைய கால்களிலே என்ன பண்ணிருக்கானா? பதத்தியிடும். கால்கள்ல சங்கிலி போட்டிருக்கானா. சங்கிலி போட்டு அது என்ன பண்ணானா? நிகழம்னா சங்கிலி. நிகழம்னா என்னது? நான் பேசுறது கேக்குதுங்களா சுவாமி? அடியன் பேசுறது கேக்குதுங்களா? நல்லதுங்க சுவாமி. பதத்தியிடும். பதம்னா கால்ல என்ன வச்சிருக்கான்? பதத்தியிடும். நிகழம்னா என்னது? சங்கிலி போட்டிருக்கான். முளைன்னா என்னது? சங்கிலிய போய் எல்லாம் எதுல கட்டி வச்சிருக்கானா? முளைன்னா என்னது? அங்க ஒரு ஆணியில அடிச்சு வச்சிருக்காங்க. சங்கிலிய போய் ஒரு ஆணி. அந்த முளை என்ன ஆயிடுச்சான்? அந்த முளை தெரிக்க. அந்த முளை என்ன ஆயிடுச்சான்? தெரிச்சிருச்சான். அவன் அடிச்சு வச்சிருந்தாலும் ஆணி, அந்த ஆணி என்ன பண்ணிடுச்சான்? தெரிச்சிருச்சான். அந்த தெரிப்பதற்கு வரமாக வந்தது எது? இந்த வேல். அப்போ இந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த யானை தான் நாம. அந்த யானை தான் யாரு? நாம, இந்த ஆன்மா. இந்த ஆன்மா அப்படியே நான் பெருசா இருக்கேன்னு அப்படியே தலைகீழ ஆடும். ஆனா இந்த ஆன்மாவை, இந்த ஆணவம்ன்றது என்ன பண்ணும்? கட்டி போட்டுரும். இந்த ஆணவம்ன்றது கட்டி போட்டு என்ன பண்ணும்? ஒரு ஆணி வச்சு இருக்கிறோம். இந்த வந்த வேல் என்ன பண்ணிருந்திருக்கணும்? நல்லா கவனிங்க. இந்த வேல் என்ன பண்ணிருந்திருக்கணும்? இந்த வேல் சங்கிலியத்தானே உடைச்சிருக்கணும். இந்த வேல் என்ன பண்ணணும்? சங்கிலியத்தானே உடைச்சிருக்கணும். அந்த வேல் என்ன பண்ணிடுச்சான்? சங்கிலிய உடைக்கிறதுக்கு பதிலா சங்கிலிய கட்டி இருக்கிற ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த முளை இருக்குல்ல, அந்த ஆணி இருக்குல்ல, ஆணி, அதை தெறிக்க வச்சிருச்சான். சங்கிலிய தெறிக்க வைக்கல. அந்த அடிச்ச முளை குச்சி இருக்கு இல்லையா, அந்த சங்கிலிய கட்டி அதுல அடிச்ச முளை இருக்குல்ல, அது தெரிச்சிருச்சுன்னா இந்த யானை என்ன பண்ணிரும்? தன்னால அந்த சங்கிலியை கலப்பிடும். அந்த ஆணிக்கு அடிச்சிருக்கிற இடம் தான் அதை பிடிச்சு வச்சிருக்கு. சங்கிலி. அப்போ
நம்மள ஆணவம்ன்றது கட்டி, மாயைன்றது கட்டி, ஆணவம்ன்ற ஆணி வேர் இருக்கு இல்லையா, அந்த வேரை முதல்ல கழியுமா. இது வேல். வேல் மாயை கண்மம்ன்ற 2 கண்மத்தை களையறதுக்கு முன்னாடி ஆணவம்ன்ற, ஏன்னா திரும்ப இந்த குச்சி இந்த அடிக்கு இருந்தா திரும்ப இதை கட்டி போடுறதுக்கு வசதி ஆயிடும். அந்த இடத்தையே உடைச்சிட்டா இனிமே என்ன பண்ண முடியாது, இந்த யானைய கட்டி போட முடியாதுன்னு கட்டி போடுவதற்கு ஆதி காரணமாக இருக்கக்கூடிய நிகழத்து முளை, இந்த நிகழம் அப்படின்னு சொல்லுகின்ற சங்கிலியினுடைய முளைய தெருக்கி வச்சிருக்கோம். அப்போ நமக்கெல்லாம் வருகின்ற கஷ்டத்துக்கு காரணமான ஆணி வேரை இந்த வேல் அப்படியே குத்தி எடுத்துருமா. நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய அறியாமை தான் எல்லா நோய்க்கு காரணம். இந்த அறியாமை நோய்க்கான ஆணி வேரையே கிண்டி கிழங்குல எடுத்து இந்த வேல் அதை தெறிக்க வச்சிருமா. அதுதான் இந்த பாட்டோட பொருள். என்ன பொருள்னா, யானையை, ஐராவத யானையை, பணக்கை முகம் இருக்கக்கூடிய அந்த யானையை, முகத்தில் படம் வரைந்த யானையை, முகத்தில் கரடமதம் ஒழுகின்ற யானையை, தவள நிறத்தில் இருக்கக்கூடிய வெண்ணிறமாக இருக்கக்கூடிய யானையை, அந்த கஜ கடவுளை பதம் என்று சொல்லுகின்ற கால்களிலே நிகழம் என்ற சங்கிலியை போட்டு அதனுடைய முளையை தெரிக்க வரமாக வந்தது வேல். அப்ப அந்த வேல் வந்த உடனே என்ன பண்ணிச்சான், வந்த உடனே அந்த வேல் பெருமான்ட்ட வந்த உடனே என்ன பண்ணுச்சான், யார முதல்ல விடுவிச்சுச்சான், யானையத்தான் முதல்ல விடுவிச்சுச்சான். யானை தான் தொடர்ந்து சிவபூசை பண்ணிட்டு இருக்கு கட்டினதுக்கு அப்புறமும். அது போல இந்த வாழ்வியல்ல நம்ம கட்டுண்டு இருந்தாலும் சிவபூசையை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தோம்னா வேல் நம்மளுடைய ஆதி வினையை, நம்மளுடைய துன்பத்தை அது நீக்கி அதனுடைய ஆணி வேரையே அப்படி தகர்த்து எரியும் ஆற்றல் உடையதுனால வேல் என்பது நம்மளுடைய ஆதி வினைகளை மாய்க்கின்ற ஆற்றல் உடையது என்று இந்த பாடல்ல சொல்லிட்டார். இந்த பாடலை உதயத்தை பார்த்துடலாம். இன்னொரு முறை அடியனதை பார்க்கிறேன், அதை ரிசன் பண்றேன் சுவாமி. வருது கருத்துசாமி வருது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அடியார்களா. இந்த பாட்டோட நிறைய படிக்கலாமா? திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. இப்ப பணக்கை முகம் படம் இருக்கு, அந்த முகத்துல படம் இருக்கு. கரட மதம் இருக்கு. அதுக்கு என்ன மதம் இருக்கு? கரட மதம் இருக்கு. கரட மதம். தவளை என்ன அர்த்தம்? தவளை என்னது? வெண்மை நிறம். தவளம்னா வெண்மை. தவள நிறத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறம். கஜக்கடவுள். கஜம்னா யானை. அந்த கஜக்கடவுளாக இருக்கக்கூடிய அந்த ஐராவதத்தை பதத்திடும். பதம்னு என்னது? கால்ல போட்டிருக்கான். என்னது? சங்கிலி. பதத்திடும் நிகழத்து முளை. நிகழம் அப்படின்னா என்னது? சங்கிலி. முளை. அந்த சங்கிலி என்ன பண்ணிருக்கான்? ஒரு பெரிய குச்சியில முளை போட்டு அதுக்கு அதை போட்டிருக்கான். அந்த முளை என்ன ஆயிடுச்சு? இப்போ தெரிக்க வரமாகும். தெரித்திருச்சு. கையில கட்டி போட்டு ஒரு கூட்டு போட்டு சங்கிலி போட்டான்னு வச்சுக்கோங்க. வெறும் கூட்டை மட்டும் கழட்டினா போதும், அப்படித்தானே? சங்கிலி நம்மளே கழட்டிடுவோம், அம்மாவா இல்லையா? சங்கிலியை உடைக்கணும்னு அவசியம் இல்லை, கூட்டை மட்டும் ஓபன் பண்ணா போதும். அது என்ன பண்ணிடும்? சங்கிலி நம்மளே கழட்டிக்கிற மாதிரி அதனுடைய முளை தெரித்தது, ஆதி வினை தெரித்தது. ஆதி வினை தெரித்தால் எல்லா வினைகளும் அழிந்து போகும். அந்த ஆற்றலை தருவது இந்த வேலு. வேல்ல கை வச்சுக்கலாமா? வேல்ல கை வச்சு வேலுடைய பெருமையை கை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை படிப்போம். எல்லாரும் கை வச்சுக்கோங்க. வேல் மேல கை வச்சுக்கோங்க. எல்லாரும் வேல் மேல கை வச்சுக்கோம். அந்த வேல் தான் நம்மளை இந்த ஆதி வினையிலிருந்து காப்பாத்த போகுது. பார்க்கலாமா? பணக்கை முக, மனசுலே சொல்லுங்க. பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும். பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும். இப்ப வேகமா படிக்கலாமா? பணக்கை முக படக்கரட மதத்தகடவுள் மன்னிக்கணும். பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும். பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முளை தெரிக்க வரமாகும்.
பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முனை தெரிக்க வரமாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தமையில் நடத்து புகன்வேலே. பருத்த முடை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சுருமி வெளிக்கு நிகராகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து புகன்வேலே. பணக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நிகழத்து முனை தெரிக்க வரமாகும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து புகன் வேலே. நடத்து புகன் வேலே. நடத்து புகன் வேலே. வேலும் மயிலும் துணை. வேலும் மயிலும் துணை. வேலும் மயிலும் துணை. வேலும் மயிலும் துணை. ஆக மூணாவது பாட்டு பார்க்க போறோம். மூணாவது பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. மூணாவது பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. 3, 4, 5 நம்ம அடுத்த அமர்வுல 4வது அமர்வுல பார்க்க இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி அத்தனை அடியவர்களும் இப்ப இந்த பாட்டு நல்லா தெளிவாயிடுச்சா? 2 பாட்டும் தெளிவாயிடுச்சா? இப்ப எப்ப தட்டி கேட்டாலும் நமக்கு இந்த பாட்டு மறக்குமா? மறக்காது, தெளிவா இருக்கும். இந்த பாடல்களை தொடர்ந்து நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க, நீங்க வந்து தொடர்ந்து இந்த பாடல்கள் எல்லாம் படிங்க. இந்த PDF வந்து நம்ம வேலுண்டு வினைகளை குழுமத்திலையும் நம்மளுடைய திருப்புகழ் நம்முடைய திருவாசக சிந்தனை குழுமத்திலையும் நம்ம போட்டுறோம். எல்லா அடியார்களுக்கும் பிரேமாமா அனுப்பிச்சிருவாங்க இந்த பாட்டு PDF. நீங்க 2 பாட்டுக்கும் திரும்ப திரும்ப படிச்சு மனப்பாடம் பண்ணுங்க. அதை வந்து புரிந்து மனப்பாடம் பண்ணுங்க. வேலினுடைய பெருமையை புரிந்து போற்றுங்க. இந்த வேல் வகுப்பை புரிந்து படிப்பதனால மனப்பாடம் பண்ணி வச்சுட்டாங்க. பண்ணிக்கலாம். இந்த வேல் வகுப்பை யாரெல்லாம் புரிந்து வழிபாடு செய்கின்றீங்களோ உங்களுக்கு எல்லா விதமான நலன்களும் ஞானமும் நல்ல நிலையும் எல்லா விதமான கலைகளும் எல்லா விதமான நிலைகளும் உங்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய துன்பம் இருந்தாலும் எப்படி அந்த வேல் வந்து நிகழத்து முளையை தெரித்ததோ அன்னையினுடைய வெளியானதுக்கு நிகரானதோ அது போல உங்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் அந்த துன்பத்துக்கும் அடிநாதமாக இருக்கக்கூடிய அந்த ஆணி வேறையே அசைச்சு எடுக்கக்கூடிய ஆற்றல் வேலுக்கு இருப்பதனால இந்த வேலை பண்ணுங்க, அறத்துல நில்லுங்க. நாம அடுத்த அமர்வுல இன்னும் சிறப்பாக இந்த வேல் வகுப்பை சிந்திக்க இருக்கின்றோம் என்று சொல்லி இந்த அளவில் அடிய நிறைவு செய்யும் முகமாக பிரேமா அவர்கள் வாழ்த்து பாடல் பாடுவாங்க. நாம 3 நிமிஷம் கழிச்சு நம்ம கொஞ்சம் பேசி 3 நிமிஷத்துல பிடிக்க போறோம். எல்லாரும் இருந்துட்டு போங்க, தயவுசெய்து யாரும் போங்கன்னா நிறைவு பாடல் பாடிட்டு ஒரு 3 நிமிடம் இருந்துட்டு போயிடலாம். நமச்சிவாய் முருகாசனம் முருகாசனம். பிரேமாமா சிற்றம்பலம். வான்மையில் வளாறு பெய்க மலிவன் சுரக மன்னன் கோன்முறை அரசு செய்க குருவிலால் உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். மீன் சுட்டி வணங்குகிறேன். சிவாயினா. மகிழ்ச்சி. அடியார்களுக்கு ஏதாவது ஐயம் இருந்தா எழுப்பலாம், உங்களுக்கான வாய்ப்பு. உங்களுக்கு ஏதாவது பதிவு இருந்தாலும் நீங்க கேட்கலாம். நமச்சிவாய். அடியார்களுக்கு வாய்ப்புங்க சுவாமி. ஒரே ஒரு சந்தேகம்யா, நான் வந்து வேல்ல இந்த சோப்பு துணி மாதிரி கட்டியிருக்கேன்யா, அதை எடுத்துடலாமா? அப்போ வேற படம் வரையவா? இல்ல இருக்கட்டும். அதுல ஒரு சோப்பு துணி மாதிரி கட்டின மாதிரி போட்டிருக்கேன். அது ஐயா சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. வேலுக்கு அங்கு வஸ்திரம் எதுவுமே கிடையாது. வேல் வந்து அருவமாகத்தான் வழிபாடு. அதுல எந்த வித சேர்க்கையும் இருக்கக்கூடாது. ஒண்ணும் இல்ல, ஒன்னும் தவறு இல்ல. நீங்க இப்போதைக்கு நீங்க இன்னொன்னு வரைஞ்சுக்கிட்டாலும் தத்துவத்தை உணர்ந்தா போதும். புரியுதுங்களா? தத்துவத்தை உணர்ந்தா போதும். சரிங்க. அதான் வேற வரைஞ்சு வச்சிருது. சந்தோஷம். வேற வரைஞ்சுங்க. குழந்தை வேலையா ஐயா சுவாமி? ஐயா மியூட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணுங்க சுவாமி. ஐயா அன்மியூட் பண்ணுங்க. வேல் விருத்தம்னு 11 பாட்டு பாடி இருக்காங்க. அப்புறம் வேல் வகுப்பு, இந்த வகுப்புக்கும் விருத்தத்துக்கு என்ன வித்தியாசம் சுவாமி? விருத்தம் என்பது என்னன்னா அதை விருத்தி செய்வது. இன்னும் அதை வந்து என்ன பண்றான் வகுப்புல, அதாவது தொகுப்பு, வகுப்பு, விருத்தி அப்படின்னு 3 இருக்கு. அதாவது தொகுத்து சொல்றது எல்லாத்தோட 10ஓட 11 சொன்னது நம்மளுடைய எல்லா பாடல்கள்லையும் தொகுத்து சொன்னாங்க. இது வகுத்து சொன்னது. இது வந்து வகுத்துனா அதனுடைய தன்மைகள் எல்லாம் வகுத்து.
விரித்து சொல்லுது. அதாவது விருத்தம் என்பது எனது இன்னும் விரித்து சொல்வது விருத்தம். அது விருத்தம் என்பது இன்னும் இதனுடைய வேல்தன்மையை அதனுடைய நிலைப்பாடுகள்ல விரித்து சொல்லுவது விருத்தம். அதனால வகுப்புல நாம பாக்குறோம் விருத்தமும் உண்டு, அதனால விரித்து சொல்வதனால விருத்தம்னு சொல்றோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. அருமை. அடியவர்கள் எவரேனும் பிரச்சனை 3 நிமிஷம் இருந்துட்டு அடியார்கள் நல்லது சுவாமி. அடியார்கள் எவரேனும் ஏதாவது பதிவு இந்த அமர்வு பற்றிய பதிவு உங்களுக்கு பதிவு இருந்தா சொல்லலாம். ஏதாவது குறை நிறைகள் இருந்தா நீங்க சொல்லலாம். நமச்சிவாய். ஒருவருக்கு வாய்ப்பு, புதிய அடியார்களுக்கு வாய்ப்பு. எவரேனும் பேசலாம். ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கு சுவாமி. அடியவர்கள் எவரேனும் வாய்ப்பு இருந்தா பேசலாம். இந்த அமர்வு பற்றிய குறை நிறைகள் இருந்தா நீங்க சொல்லலாம். அது திருத்திக்கலாம், இல்ல இது பண்ணிக்கலாம். நமச்சிவாய். அல்லியம்மா சுவாமி அன்மியூட் பண்ணுங்க. அம்மா நமங்கய்யா. வேல் விருத்தம் அப்படிங்கிறது நம்ம அந்த 65 முறை திருப்பி நம்ம படிக்கிறோம் இல்லைங்கய்யா, அது இல்லைங்களா? விருத்தம் தனிப்பாடல். விருத்தம் வேல் விருத்தம், சேவல் விருத்தம், மயில் விருத்தம்னு அருணகிரிநாதரை தனிப்பாடல் பண்ணிருக்காங்க. வேல் மாறலத்தான் என்ன பண்றோம், இந்த ஒரு பாட்டையே விரிச்சு பாடுறதுதான், இந்த 16 பாட்டை விரிச்சு பாடுறதுதான் வேல் மாறல. வேல் விருத்தம் என்பது தனியா இன்னும் அதை விரித்து சொல்லியிருப்பார். தொகுத்து வகுத்து விரித்து சொன்னதுதான் தொகுப்பு வகுப்பு விருத்தம். அதை மகாலட்சுமி அம்மா சுவாமி. ஐயா வேல்மாறல் படிச்சிருக்காங்க ஐயா. இவ்வளவு விலாவரியா இப்பதான் இந்த 2 அடிக்கே இவ்வளவு விளக்கம் இருக்குதுன்றது இப்பதான் ஐயா எனக்கு தெரியுது. ரொம்ப அருமையா இருந்துச்சு ஐயா. நன்றிங்க மகாலட்சுமி. ஒரு அர்த்தம் இருக்குதுங்க ஐயா. நமச்சிவாய். நன்றிங்க சுவாமி. ஐயா நன்றி. கணேஷ் ஐயா அதோ அவங்க யாரோ கையில உயர்த்திருக்காங்க, அவங்களோட நிறைவு செய்யறோம். சரி, அப்போ ஓரளவுக்கு அடியார்களுக்கெல்லாம் இது ரொம்ப பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு அடியேன் நினைக்கிறேன். 16 பாடல்களை கண்டிப்பா விளக்கம் பார்க்க இருக்கின்றோம். கண்டிப்பா அடுத்த அமர்வுல நிறைய அடியார்களை கூட்டிட்டு வாங்க. இதை நம்ம பெரும் சேவையா செய்து வருகின்றோம். அதனால அடியார்கள்லாம் இதை தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்க. இதை அடியார்கள் ஒரு மகா வேள்வியா செய்கின்றோம். 6வது வாரம் வேல் வைத்து வழிபாடு செய்ய இருக்கின்றோம். அதனால கண்டிப்பா 6வது வாரம் எல்லாரும் வந்துருங்க. தெரிந்தவங்க எல்லாத்துக்கும் சொல்லிருங்க. எல்லா வகுப்பையும் மிஸ் பண்ணாலும் 6வது அந்த வேல் வைத்து வழிபாடு செய்கின்ற வேல் வழிபாட்டு நிகழ்வுல உலகளாவிய மக்கள் எல்லாரையும் நீங்க கூட்டு வரணும் அப்படிங்கிறது அடியனுடைய மிகச்சிறந்த விண்ணப்பம். இந்த அளவுல அடிய நிறைவு செய்கின்ற சாமி விமலாதேவி அம்மா அவங்களோட நிறைவு செய்யறோம். அம்மா ஐயா நன்றி ஐயா, மிக சிறப்பாக இருந்தது ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க சுவாமி. நன்றிங்க ஐயா. தன்னை மறைத்து உலகை காட்டுவது மறைத்தல் அப்படின்னும், உலகை மறைத்து சிவத்தை காட்டுவது அருளல் அப்படின்ற நல்ல புரிதலோட சொன்னீங்க ஐயா. அது ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. மகிழ்ச்சிங்க சுவாமி, ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவு பண்ணிடலாம். நிறைவு பாடல் அடியார்கள் ஐயா. பொருள் புரிஞ்சு படிச்ச பிறகுதாங்க நல்லா இருக்குதுங்க ஐயா. சும்மா படிச்சுட்டு இருக்கேன்னு தெரியலீங்க ஐயா. இப்ப கருத்து நீங்க சொன்ன பிறகு, பொருள் புரிஞ்ச பிறகு நல்லா ஒரு மன அமைதி, நல்லா தெளிவா இருக்குதுங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. மதியலாமா நமச்சிவாய் சுவாமி. நமங்க ஐயா. எல்லாருமே முருகருக்கு 2 மனைவி இருக்காங்க, வள்ளி வேற தேவியான வேற நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப நீங்க இந்த வகுப்புல 2 பேருமே ஒருத்தவங்க தான் சொன்னீங்க இல்லையா? அது ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க ஐயா. மகிழ்ச்சிங்க சாமி. இந்த அளவுல நிறைய அடியார்கள் ரொம்ப உட்புரிதலோட இருக்குங்க சுவாமி. அடிகள் செய்த பெரும் தவம் நினைக்கிறேன். நிறைவு செய்யலாம். நிறைவு பாடல் அடியேனே பாடுறேன். நமச்சிவாய். அடியார்கள் இருந்துட்டு போயிடலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, துக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிடா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேலுக்கு அரோகரா, ஞானவேலுக்கு அரோகரா, அரோகரா.
அடியார்கள் எல்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம் சாமி. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க எல்லாம் வந்து கேட்டதுக்கு அடியார்களுக்கு பெரும் தவம் சாமி. ஐயா நன்றிங்க. உத்தரவு வாங்கிக்கிறேங்க ஐயா.